173. பிடி மகிழ்ந்திடு பெய்வளை தோழியர் களி சிறப்புறக் கவற்றலில் காமவேள் ஒழிவு செய்திலன் ஒன்கணை ஏவிய படி இராப்பகலும் செய்ய நிற்குமே. பிடி மகிழ்ந்திடு பெய்வளை தோழியர்னா அந்த வளையலை உடைய மகளிர்கள் தலைவன் ரொம்ப பாராட்டியதால் களி சிறப்புற கவற்றலில் சிறப்பாக அவர்கள் அவர்களை பாராட்டினதுனால அவன் விரைவில் பிரிவான் என்று கவலை விட்டனர். காமவேள் ஒளிவு செய்திறன் அதை வச்சு கவலை விரிஞ்சு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒன்கணை ஏவிய படி இராப்பகலும் செய்ய நிற்குமே. அதாவது மன்மதன் இரவு பகல் இருபொழுதும் மகளிர் மேலே காமக்கடை தொடுத்துட்டே இருக்கான். காமக்கடைகளை தொடுக்கிறதுனால என்ன ஆகிறான், அந்த மாதிரி பழி வந்துடுது அவனுக்கு. என்ன பழிவுன்னா இரவும் பகலும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த தலைவர்கள் மது அருந்தி இந்த பெண்களை மிகவும் பாராட்டினதால் அவங்க சீக்கிரமாக நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி இந்த மகளிருக்கு ரொம்ப கவலை உற்றனர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 174. புகரிலா அறமும் பொருள் ஆக்கமும் பகல் எலாம் பல ஆற்றினும் ஈட்டுவார் மகரவார் குழை மைந்தர் இராவெல்லாம் பகரும் காமப்பயன் பெரிது ஈட்டுவார். காமப்பயன் பெரிது ஈட்டுவார். அதாவது பகலில் பொருள் தேடலையும் அதை கொண்டு அறம் செய்தலையும் பல வழிகளில் மேற்கொள்கிறாங்க. அந்த மகரக்குழை அணிந்த மகளிர் என்ன செய்கிறாங்க, தலைவரும் இரவு முழுவதும் சிற்றின்பத்தை பெரிதும் ஈட்டுவர். அவங்க இரவு முழுவதும் தன்னுடைய தலைவனோடு இன்பமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆண்கள் பகலில் பொருள் தேடலையும் அதை கொண்டு நல்ல அறம் செய்கிறாங்க. பல வழிகளையும் அறம் செய்து சிறந்த வாழ்வு மேற்கொள்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையின் சிறப்பை சொல்லுகிறார். புகரிலா அறமும் பொருள் ஆக்கமும் பகலெல்லாம் பல ஆற்றினும் ஈட்டுவார். மகர வார்குலை மைந்தர் அந்த மகர வார்குலை அறிந்த மைந்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ராவெல்லாம் பகரும் காமப்பயன் பெரிது ஈட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2 வரியில் சுருக்கமாக அந்த வளத்தை சொல்கிறார். அடுத்த பாடல் 175. ஆதுலர்க்கும் அருசமயத்தற்கும் ஓதுவார்க்கும் உணவு பெருக்கிய ஏதிலா அன்னச்சாலையும் ஏனைய தீதில் சாலையும் செப்ப ஒண்ணாதரோ. நோய்வாய்ப்பட்டவருக்கும் அறுவகை சமயத்திற்கும், ஆதுலர்னா நோய்வாய்ப்பட்டவர்கள், அறுவகை சமயத்தாருக்கும் ஓதுவார்க்கும் திருமுறை ஓதுவார்க்கும் உணவு பெருக்கிய மிகுதியாக உணவளிக்கும் அந்த ஏதிலா அன்னச்சாலைகள், அதாவது அன்னசாலைகளும் மற்றைய தீதில்லாத அறச்சாலைகளும் ஏனைய தீதில் சாலையும் செப்ப ஒண்ணாதரோ, அதை சொல்ல இயலாத பெருமை உடையது என்று கூறுறார். எவ்வளோ ரொம்ப எளிமையான பாடலாக இருக்குது. இப்போ இந்த இதில் நோய்வாய்ப்பட்டவர்களும் அருசமயத்தாரும் ஓதுவார்களுக்கும் இந்த உணவு அதிகமாக சமைத்து பெருக்கி அதை கொடுக்குற அந்த அன்னசாலையும், அந்த அன்னசாலை அந்த அன்னம் சமைக்கும் இடம், மற்றைய தீதில்லாத அறச்சாலைகள், அந்த தீங்கு இல்லாத மற்றைய அறச்சாலைகளையும் அதை பற்றி இதை பெருமையை சொல்ல இயலாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்று பேரூர் புராணத்தில் திருநகர படலம் பார்த்துட்ருக்கோம். அதில் 176வது பாடல். பாவலர் பலர் சூழ்தர பண்பொடு நாவலர்கள் நயந்து நன்னூல் தெரிந்து ஓவில் இன்பம் உததி படிதரும் தாவிலா கழகம் தலை தோறுமே. என்ன சொல்கிறாங்கன்னா, பாவில் வல்லவர்கள் பலர் சூழ்ந்திருந்தனர், பாவலர் பலர் சூழ்தர, நாவலர்கள் நயந்து நன்னூல் தெரிந்து, நாவில் வல்லவர்கள் என்ன நல்ல நூலை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். ஓவில் இன்பம் உதவி படிதரும், இவங்க இன்பக்கடலில் மூழ்கி சுவைத்திருக்கிறாங்க. இதனால் பாட்டையும் அந்த புக்கையும் நல்ல நூல்களையும் ஆராய்ந்ததால் அவர்கள் இன்பத்தில் மூழ்கியிருக்காங்க. இத்தகைய கெடுதலில்லாத கழகந்தோறும் கற்றோர் இன்பம் நுகர்ந்தனர். தாவிலா கெடுதல் இல்லாதவங்க தாவிலா கழகம் தலைதோறுமே எல்லாரும் ரொம்ப இன்பமாக இருக்கிறார்கள். பாவில் வல்லவர்கள் பல சூழ்ந்திருக்காங்க, நாவில் வல்லவர்கள் நல்ல நூலை ஆராய்ந்து கொண்டிருக்காங்க, இவங்க இன்பக்கடலில் மூழ்கி சுவைத்து கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி கெடுதல் இல்லாத கழகந்தோறும் இந்த கற்றோர்லாம் இன்பம் நுகர்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஓவில் இன்ப உததி அப்படின்னா நீங்குதல் இல்லாத இன்பக்கடல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் போட்டிருக்காங்க. அடுத்த பாடல் 177. ஊழ் விச்சு ஆவண ஓட மறையுடி சூழ் விச்சை கலை வேதியர் துண்ணுப்பு வாழ் விச்சாதரர் வாழ்த்து முத்தி வளர் வேள்வி சாலை விளங்கும் இடந்தொறும். அந்த ஊழ் விச்சு, ஊழுக்கு ஊழ்வினைக்கு வித்தாக அமைந்துள்ள அந்த பாவம் விட்டு நீங்கவும், அந்த ஊழ் விச்சாவன ஓட மறையுடி வேத முறைப்படி
என்ன செய்கிறாங்க, சூழ் விச்சை கலை வேதியர் துண்ணுபோ, வித்தையிலும் கலையிலும் அந்த வல்ல அந்தனரே நெருங்கி இருக்கிறாங்க. அப்போ முத்தி வளர் வேள்விச்சாலை விளங்கும் இடந்தரும், அந்த தேவர்கள் வாழ்த்துகின்ற அந்த முத்தி வேள்விச்சாலை அந்த விளங்கி இருக்கவும் அந்த இடத்துல இருக்குது, எல்லாமே விளங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஊழ்வினைக்கு வித்தாகமை ஊழ்விச்சு ஆவன ஓட மறையொளி, அதை நீங்குமாறு மறை வேதம் ஓதுகிறவங்க. சூழ விச்சைக்கடை வேதியர், அந்த எல்லா கலையிலையும் வித்தையிலையும் வல்ல அந்த அந்தணர்கள் நெருங்கி இருக்கிறதுனால அந்த தேவர்கள் வாழ்த்தும் முத்தி வளர் வேள்விச்சாலை விளங்கும் இடந்தரும், அந்த தேவர்கள் வாழ்த்துகின்ற அந்த முத்தி வேள்விச்சாலை அது விளங்கி இருக்கிறதுக்கும் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. விளங்கும் இடந்தரும். இந்த ஊழ் விச்சைங்கிறது ஊழ்வினைக்கு வித்து, சூழ் விச்சைனா கவலை, சூழ் விச்சைக்கன்னா ஆராய்கின்ற வித்தையும் கலையும். முத்தினா இது முந்தைய ஏதோ வந்தது, தக்கனாக்கினியம், ஆகவனியம், கார்காபத்தியம், இந்த மூணுத்தையும் செல்வத்து முத்தி செல்வத்து இரு பிறப்பாளர். இதை வேள்விங்கிறது மல்லி நல்லா போட்டிருக்காங்க, அது எழுத்து மாற்றமாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதுகை மோனைக்காக வாழ் ஊழ் சூழ் வாழ் அப்படின்னு வரதுனால இதுவும் வேள்விக்கு வேள்னு போட்டிருக்காரு, அதனால தான் எழுத்து மாறி இருக்குதுன்னு சொல்லி உரையில் சொல்கிறாங்க. இதுதான் அந்த பாடல். அடுத்த பாடல் சரியை ஓர் 178. சரியை ஓர் இரண்டும் தவிராதவர், கிரியை ஓர் இரண்டும் கெழுமுற்றவர், உரிய யோகம் இரண்டும் உஞற்றுனர், மரிய தூய மடங்கள் அனந்தமே. அதாவது சரியனா உபாய் சரியை உண்மை சரியன் 2 இருக்குது, அது 2 நீங்காதவங்க, 2ம் தவிராதவர்கள். உபாய் கிரியை உண்மை கிரியை ஆகிய 2ம் பொருந்தியவர்கள். கிரியைனா ஒரு 2ம் கெழுமுற்றவர், அது பொருந்தியிருக்காங்க, கிரியையில் இருக்காங்க. உரிய யோகம் 2ம் உஞற்றினர், அந்த உபாய யோகமும் உண்மை யோகமும் 2லையுமே முயன்று கொண்டிருக்கிறவர்கள். தங்கியுள்ள தூய திருமடங்கள், மரிய தூய மடங்கள் அனந்தமே, அது எண்ணில்லாத மடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சரியா கிரியா யோகங்களை பற்றி வழக்கமாக சொல்லலை அவர். சரியின்னு 2 இருக்குது, உபாய சரியை உண்மையான சரியை அடுத்து உபாய சரியை, அது மாதிரி கிரியையும் உண்மை உபாயம், யோகத்துலேயும் அப்படி இருக்குது. இது எல்லாத்துலேயும் பொருந்திருக்கிறவங்க நீங்காமல் தங்கியிருக்கிற திருமடங்கள் நிறைய உள்ளன அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில். அடுத்த பாடல் 179. 3 பால் முறையில் நிகழ்ந்தர தோன்று மேலை சுகப்பெரு பால் இடை ஏன்ற வாழ்வு இனிது என்ன இருப்பவர் ஆன்ற மாமடமும் பல ஆங்கரோ. இந்த 3 பால்ங்கிறது மாயைப்பால், சீவப்பால், வியோமப்பால். வியோமம்னா சிற்பரவியம் தெரியும் உங்களுக்கு, அம்பலம். சீவன்னா சீவர்கள், மாயைனா மாயை. இந்த 3மே பால். இந்த 3 பால் நிலையும் அறிந்து உணர்ந்து, அதான் முப்பொருள் உண்மை நம்ம சொல்கிறோம், அதை தான் அவர் சொல்கிறார். இந்த 3 உண்மையும் நம்ம அறிந்து உணர்ந்து அதுக்கு மேலான பெரும் பால் யார், பெருமான், அவருடைய திருவுருள் இன்பத்தில் மூழ்கி இருப்பவங்க வாழ்கின்ற திருமணங்களும் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதாவது 3 பால்மொழி நிகழ்ந்தர தோன்று மேலை சுக பெரும் பாலிடை ஏன்ற வாழ்வு, அது ஏன்று வாழ்வு என்று என்ன இருப்பவர் இனிதென்ன இருப்பவர் ஆன்ற மாமடமும் பல ஆங்கரோ, அங்கே நிறைய இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த பால்னா வடமொழியில் சூனியம்னு சொல்லுவாங்க, வடமொழியில் அது நம்மளுக்கு எல்லா மற்ற நிலையை தான் அவங்க பால்னு சொல்கிறாங்க. முழு பால்வெளியில் கலந்து வாழ்வார் திருத்தணிகை புராணத்தில் வருகிறதாம். அதுபோல் நந்தி உபதேச படத்தில் முப்பாலுக்கு அப்பாலாம் பால் யார், பெருமானை சொல்கிறாங்க. அது மாதிரி அப்புறம் நிறையா இதில் இந்த மாதிரி பால்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காங்க. திருத்தணிகை 18 பத்தந்தாதி கச்சியப்ப முனிவர் கூறிய முப்பால் பற்றிய அந்த முழு விளக்கத்தினையும் இந்த நூலை உரையாசிரியர் எழுதிய கச்சியப்ப முனிவரின் சிவநேரடி விளக்கம் என்ற நூலில் இருக்கான். இதை அந்த நூல் கிடைத்தா நம்ம வாங்கி படித்து பார்க்கலாம். முப்பாலுக்கும் அப்பாலாம் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல் விண்ணுளாரும் விளம்ப வல்லேம் எனும் வண்ண வீதி வளஞ்சொலின் முற்றுமோ எண்ணில் வீதியும் சூழ்ந்து இமையோர் தொடும் அண்ணல் கோயில் அணி சில கூறுவாம். அதாவது தேவர்களாலும் சொல்ல முடியாதுன்னு கூறப்பெறும் அழகிய வீதிகளின் வளத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. விண்ணுளாரும் விளம்ப வல்லேம், எங்களால் விண்ணில் இருக்கிறவங்களுக்கும் சொல்ல முடியாதேனும் அந்த வண்ண வீதி வளம், அந்த வண்ண அழகான வீதிகளில் அதை பற்றி சொல்ல முற்றுமோ, நம்மளால் முடியுமோ. எண்ணில் வீதியும் சூழ்ந்து இமையோர் தொழும் அண்ணல் கோயில் அணி சில கூறுவாம். அடுத்து என்ன செய்ய போகிறான், எண்ணில்லாத அந்த வீதி சூழ்ந்து இமையோர்கள் தேவர்கள் தொழுகின்ற அண்ணல் கோயில் அணி, இந்த இறைவனுடைய திருக்கோயில் அழகிய சிறப்பை கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்து சொல்ல போகிறது திருக்கோயில் சிறப்பை பற்றி அவர் சொல்ல போகிறார் அடுத்த பாடலில்.
இப்போ அந்த திருக்கோயில் அந்த தலைப்பில் பார்க்கலாம். 181. வேத நாடரும் தனிப்பொருள் விளங்கும் இந்நகர் மேல் ஏதமாம் வகை ஏகன்மின் என்று இமையாரை காதலால் புடை விளக்குவ போன்று கற்கதிர்க்கும் மாதவர் வான்மதில் வானுர பல நிபந்தனவால். என்ன சொல்கிறாருன்னா, வேத நாடரும் தனிப்பொருள் விளங்கும், அதாவது வேதம் காண இயலாத அந்த ஒப்பற்ற பொருளாகிய இறைவன் இந்நகர் மேல் ஏதமாம் வகை ஏகன்மீன் எங்கே இருக்காரு? வீட்டின் கோயில் மேலே துன்பம் உண்டாகுமாறு தேவர்களே செல்லாதீர்கள் என்று அவர்களை அன்பால் விளக்குவதைப் போல ஏதமாம் வகை ஏகன்மீன் அந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்லி இமையோர தேவர்களை காதலால் அன்பால் புடை விளக்குவ போன்று நீ அந்த பக்கம் போங்கன்னு சொல்கிற மாதிரி அன்பால் விளக்குவது போல கற்கதிர்க்கும் மாதவர் வான்மதில் அந்த அன்பால் விளக்குவது போல இந்த மதில்கள் ஆகாயம் வரை உயர்ந்திருந்ததாம். வானுர பல நிபந்தனவால் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, வேத நாடரும் தனிப்பொருள் விளங்கும், இந்த வேதமே காண இயலாத அந்த ஒப்பற்ற பொருளாக இறைவன் இந்த வீட்டில் இருக்கிற அந்த கோயில் மேலே துன்பம் உண்டாகிற மாதிரி தேவர்களே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அவங்க அன்பால் விளக்குற மாதிரி இருக்கான். மதில் எப்படி இருக்குது? ஆகாயம் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்போ எப்படி தேவர்கள் மேலே ஏறி போக முடியும்? அதனால் அவங்கள விளக்கிறது, நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மதில்கள் உயர்ந்தன அப்படின்னு சொல்கிறாரு. நிபந்தனைனா உயர்ந்தன, பல நிபந்தனவால் அப்படின்னு சொல்கிறாங்க. வான்மதில்னா அழகிய ஒளிவிடும் மதில். கற்கதிர்க்கும்னா மதிலின் கற்கள், அந்த மதிலில் இருக்கிற கற்கள்லாம் கூட ஒளிவிடுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 182. மின்னு மாமணி விளங்கிய விமலர் தூவியின் பால் பொன்னினால் ரசத்தினால் புறையறு மணியால் மண்ணு மாடங்கள் தயங்குவ வயங்கு மேருவின் பால் துண்ணு நாள் இரு குலகிரி துலங்குவ போன்ற. இதில் 4 இரு குலகிரின்னு வந்ததில்ல, அது என்னென்னா அட்டகுல பர்வதம். 4 2 8, 4 இரு குலகிரினா 8 மலைகள். அது எதுனா இமயம், மந்திரம், கைலாயம், விந்தியம், நிடதம், ஏமக்குடம், நீலம், கந்தமாதனம். இந்த 8 மலையை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காரு. 4 இரு குலகிரின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறார்னா, மின்னு மாமணி விளங்கிய விமலர் தூவியின் பால், அந்த மாடங்களை சுற்றி பொன் வெள்ளி மாணிக்கம் அதனாலான மாடங்கள்லாம் இருக்குது. மின்னு மாமணி விளங்கிய விமலர் தூவியின் பால் பொன்னினால் ரசத்தினால் புறையறு மணியால். அப்போ ரசம்னா வெள்ளி, பொன் வெள்ளி மாணிக்கம், புறையறு மணினாலே மாணிக்கம் தான். இதனால் ஆன மாடங்கள் இருக்கிற அது மேருமலை சுற்றி 8 மலை இருக்கிற மாதிரி தெரியுதான் பார்க்குறதுக்கு. மேருமலையில் 8 மலை இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த இது இந்த கோயில் மாடங்களை சுற்றி அந்த பொன் மாடங்கள் இருக்கிறது அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்கிறார். 183. ஏக நாயர்க்கு இனிதி உற திருவமுது அமைக்கும் மேக மேல் தவள் மடைப்பள்ளி வீங்கு குய்ப் புகையும் யாகசாலையிற் புகையும் ஈண்டலில் இருநிலத்தோர் மாகர் போல் இமையாதவர் ஆகலர் மாதோ. என்ன சொல்கிறாருன்னா, ஏகநாயகன்னா நம்ம ஏகநாயகனை பெருமானை, இமையவருக்கு அரசை அப்படின்னு சொல்கிறாங்க திருவிசைப்பாடல். இந்த குய்ப்புகைனா தாளிப்பு புகை, அதாவது நம்ம சமைக்கிற புகை, அதான் குய்ப்புகை. மாகர்னா தேவர்கள். அதாவது ஏகநாயருக்கு இனிதி உற, அவருக்கு இனிமையாக திருவமுது அமைப்பதற்காக அந்த மேகத்துக்கு மேலே தவழ்ந்து போகுதான் அந்த மடப்பள்ளியிலிருந்து வீங்குகின்ற அந்த வெளிப்படுகின்ற அந்த புகை, அந்த தாளிக்கிற புகை, சமைக்கிற புகை. அதுவும் யாகசாலையில் புகையும், அந்த யாகசாலையில் புகையும் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஈண்டலில் இருநிலத்தோர் மாகர் போல இங்குள்ள மக்கள் அந்த கண்ணிமையாவது அந்த புகையில் இருக்கிற புகைக்குள்ள இருக்கிற மக்கள் கண்ணிமையாது இருந்த காட்சி எப்படி இருக்குன்னா தேவர்களை மாதிரி இருக்கான். அவங்கள பார்த்தா இவங்கெல்லாம் தேவர்கள் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. அது ஏகநாயகினி இறைவனுக்கு திருமுது படைக்கும் மடப்பள்ளியில் தாளிக்கும் புகை, அந்த யாகசாலை புகை, இந்த புகையெல்லாம் மிகுதியாக இருந்தாலும் கண்ணை என்ன செய்கிறாங்க மக்கள் அப்படியே இமைக்காமல் இருந்து பார்க்குற காட்சியை பார்த்தா அவங்கெல்லாம் பார்த்தா தேவர்கள் மாதிரி உள்ளது என்று கூறுகிறார். நம்ம இன்னைக்கு பேரூர் புராணத்தில் திருநகர படலத்தில் மற்ற வீதிகளை பற்றிய பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 184வது பாடல். அரச சீயத்தின் குரல் எழும் திசை அணுகாமை விரசு வேழங்கள் நீடிடை விலகி ஆங்கு இறைவர் பரசுவார் வினை சேயிடை முழுவதும் பார முரசம் ஆர்ப்பன மூவிரு காலமும் முகிலின். என்ன சொல்றாருன்னா, இந்த காட்டின் அரசனாகிய சிங்கத்தின் குரல் ஒலிக்கும் திசை பக்கம் யானைகள் செல்லாமல் விலகி செல்லும். எப்படின்னா அரசு சீயத்தின்
குரல் எடும் திசை அணுகாமை. இதான் முதல் வரி. விரசு வேழங்கள் நீளிடை விலகி ஆங்கு இறைவர். அதுபோல இறைவனை வழுத்துவோருடைய வினை என்ன செய்யும்? தூரத்தில் நீங்கிவிடும். அரசியத்தின் குரல் எடும் திசையில் அணுகாமை எது அணுகாது? விரசு வேழங்கள் நீளிடை விலகி அது ஆங்கு போயிடும். அது மாதிரி இறைவர் பரசுவார் வினை சேயிடை முழுவதும் பார. இறைவனை எப்பவும் வணங்கிட்டு இருங்க. வழுத்துவோர்கள்னா வணங்குறவங்க, அவங்களுடைய வினை என்ன செய்யும்? தூரத்தில் நீங்கிவிடும். அந்த தூரத்தில் நீங்குமாறு 6 காலமும் முரசுகள் மேகம் போல ஒலித்தனவா. அவங்க 6 காலமும் முரசு அடிக்கிற பழக்கம் அப்போ இருந்திருக்கு. அந்த முரசுடைய சத்தம், முரசம் ஆர்ப்பன மூவிரு காலமும் முகிலி, அது வானத்தை முட்டுகிற அளவுக்கு அந்த முரசுகள் ஒலித்தன அப்படின்னு சொல்றாரு. அரச சியம்னா காட்டு அரசனை சிங்கம், பரசுவார்னா வணங்குவார்கள். இதுதான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்தது 185. விண்ணின் நின்று ஒளிர் உடுவெலாம் வினைச்சமம் பிறந்து மன்னி மும்மலச் சேற்றினை மலரடி துணை கீழ் நன்ன எம்பிரான் திருமுன்னர் நன்னியது என்ன எண்ணில் பன்மணி விளக்கிடை ஆறாது இமைப்பனவே. என்ன சொல்றாருன்னா, விண்ணின் நின்று ஒளிவிடுவலாம், ஆகாயத்திலிருந்து ஒளிவிடுகிற விண்மீன்கள் எல்லாம் வினைச்சமம் பிறந்து அந்த இருவினை ஒப்பு தோன்றிடுச்சு. வினைச்சமம்னா என்ன? வினையை, நல்வினை தீவினை இரண்டையும் சமமாக பார்க்கின்றதான் இருவினை ஒப்புன்னு நம்ம சொல்கிறோம். அது பிறந்து அதுக்கு அந்த ஒளிக்கு அந்த மாதிரி வினைச்சமம் தோன்றி மன்னி மும்மலச்சேற்றினை மலரடி துணை கீழ், அதாவது மும்மலச்சேற்றை கழுவி இறைவனுடைய திருவடியில் சேர்ந்ததை போல. எப்படி ஒப்பிடுறாரு பாருங்க. நன்ன எம்பிரான் திருமுன்னர் நன்னியது என்ன? இறைவன் முன்னால் ஒளிவிடும் விளக்குகள் எல்லாம் விடாமல் ஒளிவிட்டு கொண்டிருந்தன. பன்மணி விளக்கிடை அறாது இமைப்பனவே. அதாவது ஆகாயத்திலிருந்து ஒளிவிடுற விண்மீன்கள் இருவினை ஒப்பு தோன்றதுனால என்ன செய்தான்? மும்மலச்சேட்டை அது கழுவிட்டு இறைவனுடைய திருவடியை சேர்ந்துடுச்சான் அந்த விண்மீன்கள். அதுபோல் இறைவன் முன்னால் என்ன செய்யுது? பல ஒளிவிடும் விளக்குகள் விடாமல் ஒளிவிட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த இறைவன் முன்னால் இருக்க விளக்கை பார்த்தா இவருக்கு எப்படி தோணியிருக்கு? ஆசிரியருக்கு அந்த விண்மீன்கள் எல்லாம் இருவினை ஒப்பு தோன்றி மும்மலச்சேட்டை கழுவி இறைவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டது. அது மாதிரி தோன்றுதான் அந்த விளக்குகள் ஒளிவிடுவது. வினைச்சம்னா இருவினை ஒப்பு தான். நல்லதில் விருப்பமும் தீய நம்ம விருப்பம் கொள்ளாமல் ஒரே நிலையாக இருக்கணும். அந்த மன்னி மும்மலச்சேற்றினை அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, அந்த மும்மலச்சேற்றினை மன்னி அப்படின்னு கூட்டிருக்கும். அது அப்படி இப்படி பார்க்கணும். மன்னி மும்மலச்சேற்றுக்கு அந்த மண்ணியை சேர்க்கக்கூடாது. மும்மலச்சேற்றினை மன்னி, அதாவது மும்மலமாகிய அழுக்கை கழுவி அப்படின்னு சொல்ல அர்த்தம். மும்மல்னா நம்மளுக்கு தெரியும், ஆணவம் கண்மம் மாயை. இந்த மும்மல அழுக்கு எதனால் கழுவணும்? ஞான நீரால் தான் கழுவ முடியும் அப்படின்னு சிவஞான போத மாபாடியத்தில் சொல்கிறாங்க. மண்ணுதல்னா அதாவது மும்மலச்சேற்றினை மன்னி அப்படின்னா கழுவி அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாடல் 186. தருமம் ஆற்றினருக்கு அல்லது சந்நிதி சார்விங்கு அருமையாம் என அனைவரும் அறிந்தனர் உய்ய தர்மமே உருவாகிய தனி விடை உயர்த்த உருவ வார்கொடி திருமுன்னர் விசும்பு அறுத்து ஓங்கும். அறம் செய்வோர் நம்ம இறைவனுடைய திருக்கோயிலுக்கு முன்னால் தான் சார முடியும். அறம் செய்கிறவங்க மட்டும்தான் இறைவனால் இறைவனுடைய திருக்கோயிலுக்கு போக முடியும். மற்றவர்களால் அவ்வாறு சார முடியாது என்பதை அனைவரும் கண்டு அந்த உய்யும் முறையை காட்டுற மாதிரி இந்த அறவடிவான இடபக்குடி அது இறைவன் கோயிலில் முன்புறத்தில் ஆகாயத்தில் ஓங்கி பறக்குதான். இப்போ அது எல்லாமே சித்தாந்தமாக சொல்கிறாரு. அதாவது தர்ம மாற்றுனருக்கு, அறம் செய்வதற்கு, அல்லது சந்நிதி சார்விங்கு, அவங்கள தவிர வேற யாருக்கும் சந்நிதியை சார முடியாது. வரி அதான். அருமையாம் என அனைவரும் அறிந்தனர். அதை அவ்வாறு சார முடியாது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உய்ய தர்ம இந்த மாதிரி அவங்க அறிந்து உய்வதற்காக தர்மமே உருவாகிய தனிவிடை உயர்த்த. தனி விடை, விடைன்னா நம்ம நந்தியம் பெருமானுடைய கொடி, நந்தி கொடி, அது ரிஷப கொடின்னு சொல்லுவாங்க. அதை தர்மமே உருவாகிய தர்ம விடை, தர்மம் தான் விடையாக இறைவனை தாங்குகிறதுன்னு ஒரு இது இருக்குது. அதனால் அந்த தர்மமே உருவாகிய தனி விடை உயர்த்த உருவ வார்கொடி திருமுன்னர் விசும்பு அறுத்து ஓங்குமா. வானத்தை ஆகாயத்தையும் தாண்டி ஓங்கி பறக்கிறது அந்த இடவக்கொடி அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் அந்த பாடல் இருக்குது. தர்ம மாற்றுனருக்கு அல்லது சந்நிதி சார்பிங்கு அருமையாம் என அனைவரும் அறிந்தனர் உய்ய தர்மமே உருவாகிய தனிவிடை உயர்த்த உருவ வார்கொடி திருமுன்னர், திருமுன்னர் இறைவன் முன்னர் விசும்பறுத்து ஓங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்த பாட்டு. இப்போ
உருனா நிறம், வார்னா நீண்ட, விசும்புனா வாடம் தான். வேற ஒன்றும் அர்த்தம் ஒன்றும் புதுமையாக ஒன்றும் இல்லை. அடுத்த பாடல் 187. உருவம் யாது எடுப்பினும் அந்த உருவினை இருவர் துருவ யாவதும் அறிகளான் தொழும்பிடைப்படுத்தல் பொருள் அதாம் என புவியுளோர் தெடிந்து உய சித்த தரு விடாது இறை முடிமிசை மலர்பல சாத்தும். அதாவது உருவம் யாது எடுப்பினும் அந்த உருவினை, எத்தகைய பிறப்பை எடுத்தாலும் அந்த பிறப்பை இருவர் துருவ யாவதும் அறிகலாம். அந்த வடிவை என்ன செய்கிறாங்க? திருமால் பிரம்மா. இருவர்னாலே யாரு? திருமாலும் பிரம்மாவும் தான். இருவராலும் காண முடியாத இறைவன். இருவர் துருவனா தோண்டி போகிறாங்க. யாவதும் அறிகலாம், எதுவும் அறியாதவர்கள், அறிய முடியவில்லை. அந்த மாதிரி இறைவன் வந்து தன்னிடத்தில் அடிமைப்படுத்திக் கொள்வது அடிப்படை. யார் அடிமைப்படுத்திக் கொள்வார்? தொழும்பிடைப்படுத்தல். அவர் தன்னிடத்துக்கு வந்து அவங்களை அடிமைப்படுத்திக் கொள்வார். அந்த அடிப்படையை உலகத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த பொருள் அதாம் என புவியிலோர் தெளிந்து, அவங்க தெளிந்து உய்வதற்காக என்ன செய்கிறாரு? சித்த தரு விடாது இறை முடிமிசை மலர் பல சாத்தும். அந்த மலர் முறையில் தலைமரமாகிய பன்னீர் மரம், அங்கே அது என்ன மரம்? அதாவது சித்த தரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலைமரம் பன்னீர் மரம் என்ன செய்யுது? இறைவனுடைய முடியல பலவித மலர்களை சொரிந்து கொண்டே இருக்கிறதாம். முடிமிசை மலர் பல சாத்தும், அதை அணிவித்து கொண்டே இருக்கிறது இறைவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உருவம் யாதிருப்பினும் அந்த உருவனை இருவர் துருவ, எந்த உருவத்தை வந்து இறைவன் எடுத்தாலும் அந்த பிறப்பை அறிவதற்காக 2 பேரும் துருவுறாங்க. யாவதும் அறிகளான், அதை இறைவன் கண்டுபிடிக்க முடியல. தொழும்பிடைப்படுத்தல், இறைவன் வந்து தன்னிடத்தை அடிமைப்படுத்தி கொடுத்தாரு. அதுதான் அடிப்படை அப்படிங்கிறத உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பொருள் அதாம் என புவியிலோர் தெளிந்து உய்தி அடைய அந்த சித்த தரு விடாது இறை முடிவிசை மலர்பல சாத்தும். இதெல்லாம் இறைவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இறைவனுடைய திருமுடியில் பலவிதமான மலர்களை அணிவித்து கொண்டே இருக்கிறது தலமரமாகிய பன்னீர் மரம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சித்தத்தரு, நாங்களும் சித்தம்னா நம்மளுடைய சித்தமோன்னு நினச்சேன். தெளிந்து உயர் சித்தத்தருன்னா அது வந்து பன்னீர் மரமா. பன்னீர் மரம் தான் சித்தத்தருன்னு பேர். அது வந்து பேரூர் தலைமரம் வந்து இது பன்னீர் மரம். அதனால தான் வந்து இந்த இடத்துல பெருமானுக்கு வந்து அந்த பன்னீர் மரம் வந்து இப்படி சாத்துதுன்னு சொல்கிறாங்க. எங்கேனும் யாதாகி பிறந்திலும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த தேவார கருத்து பாடலில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அருமையாக இருக்கிறது. அடுத்த பாடல் 188. பவழ தூண்மிசை பசுமணி உத்திரத்து ஒளிகள் திவழ பாய்ச்சிய வஜ்ர பலகையில் செறித்து துவள தூக்கிய நவமணி மாலைகள் துலங்கும் தவள தேசிகன் நல்ல தபனிய கோயில் ஒப்பிலதே. அதாவது பவள தூண்மிசை, இந்த கோயிலுக்கு தூண்லாம் பவளத்தானவை. அத்தூணின் மேல் அமைந்த உத்திரங்கள் மாணிக்கத்தானவையாம். பசுமணி உத்திரத்து ஒளிகள், மணினாலே மாணிக்கத்தாலானது. திவளப்பாய்த்திய வஜ்ர பலகையில் செறித்து, அந்த பலகைகள்லாம் வஜ்ரத்தால் ஆனதாம். திவள பாய்த்திய அந்த வஜ்ர பலகையில் செறித்து, அந்த பலகையில் தவள தூக்கிய நவமணி மாலைகள் துலங்கும். அந்த நவமணி மாலைகளும் அதில் வந்து ரொம்ப ஒளிவிடுகின்றன. அதை ஒப்படைக்காக மேலே இருந்து தொங்கோடப்பட்ட அந்த மணிகள்லாம் மாலைகள்லாம் நவமணிகளால் அனைவரையாக இருக்குது. தவள தூக்கிய நவமணி மாலைகள் துலங்கும் தவள தேசிகன் நல் தபனிய கோயில் ஒப்பிலதே. அதாவது தவள தேசிகன்னா அந்த வெண்மையான ஒளியை விடுகின்ற நல்ல பொன்னாலான கோயிலுக்கு இணையாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து வந்து துவள தூக்கிய அப்படின்னு சொல்கிறாங்க. துவளைன்னா என்ன அர்த்தம்னா அசைய, ஆனால் அது அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மணிகள்லாம் தொங்க விட்டுருக்கிறதுனா அசைஞ்சு கொண்டு இருக்கிறது. அதை துவள தூக்கினா தொங்க விட்ட, அசைகிற மாதிரி தொங்க விட்ட. தவள தேசிகன்னா அந்த வெண்மையான ஒளி. கடைசி பாட்டில் தவள தேசிகன் நல், அந்த வெண்மையான ஒளி. தபனியம்னா பொன். தவளத்தேசின் நல் தபனிய கோயில் ஒப்பிலதே. அந்த மாதிரி மணியை தொங்க விட்டுக்கின்ற அந்த வெண்மையான ஒளி வந்து அந்த பொன்னால் ஆன அந்த கோயிலுக்கு ஒப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேரூர் கோயில் தான் கூறுகிறார் இது பெருமான். பேரூர் புராணத்தில் திருநகர படலத்தில் மற்ற விதிகள் பற்றிய பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 189வது பாடல். தெனாது திக்கினன் அரசு அற தேவர்கள் தேவன் தனாது விண்ணகம் தழைதர தரை மகிழ் சிறப்ப மனாதி மூன்றினும் ஆதி சைவர்கள் வழிபட மற்ற அனாதி சைவர் வீற்றிருந்தனர் அருட்கொடை வழங்கி. இது தெனாது திக்கிரன்னா அரசுனா என்ன அர்த்தம்னா அந்த தென் திசை காவலாகிய கூற்றுவன், அதான் தெனாது திக்கிரன் அரசு. அப்போ தேவர்கள் தேவன்னா இறைவன் தான். அது
மனாதி மூன்றுன்னு வருது இல்லை, மனாதி மூணுனா உள்ளம், உரை, மனம், வாக்கு, காயம். அதுதான் மனம். மனம் ஆதியாக உள்ள அந்த மூன்றும், மனம், மொழி, மெய்கள்னு சொல்லுவோம். மனம், மொழி, வாக்கு, காயம் எதுனாலும் சொல்லலாம். அந்த மூன்றும் அனாதி சைவன் சொல்கிறாரு. வீட்டில் இருந்தனா அனாதி சைவனா யார்? இறைவன். ஆதினா தோற்றம் உள்ளது, அனாதினா அந்தமும் அனந்தமும் ஆதியும் இல்லாதவன் இறைவன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதோடைய பொருள். பாடல் பார்க்கலாம். தெனாது திக்கினன் அரசர தேவர்கள் தேவன். அதாவது தென் திசைக்காவன் ஆகிய அந்த கூற்றுவனுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சான். எதனால்? அரசு அற தேவர்கள் தேவன், அந்த தேவதேவனாகிய இறைவனுடைய தேவதேவன் தனாது விண்ணகம் தழை தர, அந்த சிவலோகம் செழிக்கவும், தரை மகிழ் சிறப்ப, நில உலக மக்கள் சிறக்கவும். அப்போ விண்ணகம் தழை தர, தரை மகிழ் சிறப்ப, உள்ளம், உரை, செயல், அதாவது மனாதி மூன்றினும் ஆதிசைவர்கள் வழிபட, தூய்மையான ஆதிசைவர்கள் வழிபட, அனாதிசைவர், அதாவது அனாதிசைவனாகிய இறைவன் உயிர்களுக்கு திருவுருளை வழங்கி இங்கு வீற்றிருந்தார். பேருள்ள வீற்றிருக்காராம். எப்படி? தென் திசை காவலனுக்கு வேலையே, கூற்றுவனுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அந்த இறைவனுடைய சிவலோகம் செழித்திருக்கிறது. நில உலக மக்கள் சிறந்திருக்காங்க. உள்ளம், உரை, செயல் மூன்றிலும் அந்த தூய்மையான ஆதிசைவர்கள் வழிபடுறாங்க. அனாதிசைவனாகிய இறைவன் உயிர்களுக்கு திருவுருளை வழங்கி இங்கு வீற்றிருக்கிறான். அருமையான பாடல். அடுத்து 190. இனிது தேவர்கள் யாரையும் உறுப்பிடை அடக்கி, புனிதம் யாவையும் தரு பொருள் ஐந்தையும் பூக்கும், முனிவில் ஆனினம் கிடந்து அருள் முடு பயிர் தடைக்கும், மனிதர் தேவர் சூழ் பட்டியின் பெருமை யார் வகுப்பார்? தேவர்கள் அனைவரையும் தம்முடைய உறுப்பில் அடக்கியிருக்கிறது யாரு? தூய்மையை தரும் ஆணைந்தை தருகின்ற சினமில்லாத பசு கூட்டங்கள். அதுதான், பசுவில் தான், ஒரு பசுவின் உடலில் எல்லா தேவர்களும் குடியிருப்பதாக சொல்வார்கள். அது மாதிரி இனி தேவர்கள் யாவரையும் உறுப்பிடை அடக்கி, அதாவது தேவர்கள் அனைவரையும் தம் உறுப்பில் அடக்கி, தூய்மையை தரும் ஆணைந்தை தருகின்ற, புனிதம் யாவையும் தருபொருள் ஐந்தையும் பூக்கும், அதாவது புனிதமான எல்லாத்தையும் தருகின்ற அந்த 5 பொருட்கள், ஆணைந்து ஆடுகின்ற பெருமானுக்காக 5 பொருட்களையும் கொடுக்கின்ற விளங்கி அருளால், அந்த அதோடைய அருளால் அந்த முனிவில் ஆனினம்னா பசு கூட்டங்கள் கிடந்து அருள் முழு பயிர் தடைக்கும். அதனால என்ன ஆகுது? அந்த அருளால் பயிர் கூட்டங்கள் எல்லாம் நன்றாக தழைக்க செய்கின்றது. எது? மனிதர் தேவர் சூழ் பட்டியின் பெருமை, அதாவது பட்டி ஆகிய அந்த பேரூரில் மனிதர்களும் தேவர்களும் சூழ்ந்திருப்பதால் அதனுடைய பெருமையை யாராலையும் வகுத்து சொல்ல இயலாது அப்படிங்கிறார். யார் வகுத்து சொல்ல இயலும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு நம்மளை ஆசிரியர். அதாவது தேவர்கள் யாவரையும்னா 30 கோடி தேவர். 30 கோடிக்கு வந்து ஆதித்தர் 12, அஸ்வினி தேவர் 2, ஈசர் 11, பசுக்கள் 8. இப்போ கூட்டினா பாருங்கள், 12, 14, 15, 20, 33 வருது. 12 கோடி தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். 31 கோடி தேவர்கள்னால் இவங்க தான். வேணா கூட குறித்து வச்சுக்கலாம். ஆதித்தர் 12 கோடி, அஸ்வினி தேவர் 2 கோடி, ஈசர்கள் 11 கோடி, வசுக்கள் 8 கோடி. அதான் தேவர்கள் யாவரையும் 30 கோடி தேவர்னு சொல்கிறாங்க. 30 கோடி தேவர். அப்போ பொருள் 5ன்னு ஆணைந்து தான். பால், தயிர், நெய், கோசலம், கோமயம், இந்த 5 தான் வந்து பஞ்சகவ்யம் நம்ம சொல்கிறது. ஆணைந்து எதுனாலும் சொல்லலாம். இந்த பால், தயிர், நெய் இதெல்லாம் வந்து அந்த வளம் நிலாவிய அந்த கோசலம் இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து திருவானைக்கா புராணத்தில் இதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது தேவர்கள் எல்லாரையும் தன்னுடைய உடம்பில் அடக்கி தூய்மையை தருகின்ற அந்த ஆண் ஐந்தை தருகின்ற அந்த சினமில்லாத பசு கூட்டங்கள் விளங்கி அருள்வதால் அந்த ஊரில் என்ன ஆகுது? பயிர் கூட்டங்கள் நன்றாக தலைக்க செய்கின்ற பட்டியாகிய பேரூர் வந்து முந்தி பட்டீஸ்வரன் சொல்கிறோம்ல, அது வந்து பட்டியாகிய பேரூர் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே மனிதர்களும் தேவர்களும் சூழ்ந்திருப்பதால் என்ன ஆகுது? அதோட பெருமையை நம்மளால் வகுத்து சொல்லவே இயலவில்லை என்று கூறுகிறார். அடுத்த பாடல் 191. விமல நாயகன் விண்ணவர் நாயகன் விடைத்த சமலர் காணரும் தத்துவ நாயகன் நடஞ்செய்து அமரு நாயகன் அருளினால் ஆங்கு அவன் பேரூர் குமரி மான்யம் கூறுவல் வினைப்பகை குமைப்பேன். என்ன சொல்றாருன்னா, விமலம்னா என்ன? மலம்னா மலம், விமலனா மலமற்றவன்.
விமல நாயகன் விண்ணவர் நாயகன் தேவர் தலைவன். அவர் விடைத்த சமலர் காணரும் தத்துவ நாயகன். அவருடைய மும்மலமுடைய சகலரால் காண்பதற்குரிய நாயகன். காணரும் காண்பதற்கு அரியவர் தான், ஆனால் அவர் காணற்கு அரிய தத்துவ நாயகன். நடம் செய்து அமரு நாயகன். விரும்பி நடம் செய்யும் கூத்தப்பனாகிய இறைவன் வீற்றிருந்து அருளும். அதான் அமரு நாயகன் அருளினால் அங்கு அவன் பேரூர் குமரி மான்மியம் கூறுவல். பேரூரின் பெருமைகளை நான் கூறி வினைப்பகை குமைப்பேன், வினைப்பகைகளை அழிப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா பாருங்கள், இந்த பேரூர் புராணத்தை சொல்வதற்கே இவருக்குன்னா அதை நம்ம படித்து அதை உணர்ந்தால் நமக்கும் என்ன ஆகும், வினைப்பகை அழிந்துவிடும். எப்படி சொல்கிறாருன்னா பாருங்கள், விமலநாயகன் மலமற்றவன், அவன் தேவர் தலைவன். இந்த மும்மலத்துடைய உடம்புடைய நம்ம சகலர், நம்மளாம் மலத்தோடு உள்ளவர்கள், அதனால தான் நம்மளாம் சகலர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் காண்பதற்கு அரிய நாயகன். அவன் விரும்பி நடம் செய்கிற அந்த கூத்தபிரனாகிய இறைவன் வீற்றிருந்து அருளும். எங்கள் பேரூரின், அந்த பேரூரின் பெருமைகளை கூறி, அந்த பெருமையை நான் கூறினாலே என்னுடைய வினைப்பகையை அடிப்பேன் என்று ஆசிரியர் உறுதி கூறுகிறார். அது விடைத்தனா நாயகன், விடைத்த சமலர்னா சினந்த, சமலர்னா மலத்தோடு கூடியவர்கள். நடஞ்செய்து அமர் நாயகன்னா விரும்பி நடஞ்செய்கிற நடராசர். அந்த அமர்தல் மேவலாகும் தொல்காப்பியம் சொல்கிறாள். அப்படின்னா குமரினா குமரித்தன்மை. இது உயர்திணைக்காக சொல்கிறது. குமரித்தன்மைங்கிறது இங்கே பேரூர் பெருமைக்காக அடையாகி இந்த அக்ரிணைக்குரியதாக சொல்கிறாங்க. அதாவது குமரி மான்மியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரூர் குமரி மான்மியம் அப்படின்னு சொல்கிறது குமரினா குமரித்தன்மை, இது உயர்திணைக்கு தான் சொல்லணும். பேரூர் அக்ரிணி தான், அது உயிரற்ற ஒரு பொருளை தானே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பேரூருக்கு பெருமைக்கு அது அடையாகி அக்ரிணைக்குரியதாக இருக்குது. அதுபோல் கன்னி, எயில், குமரி, ஞாழல் இதெல்லாம் அதோட அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறது, தண்டி அலங்காரம் சமாதி அப்படின்னு சொல்லி சமாதினா வட சொல்லு, ஒரு பொருள் இன்னொன்னோட தன்மையை கொண்டு சேர்த்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு சொல்கிறாங்க. அப்படி அதனால் நான் பேரூர் குமரி மான்மியம் சொல்கிறதுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறாங்க தொல்காப்பியத்தில். அது தமிழ் இலக்கியமாக ரசித்து பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம பெருமானையும் அவர் சொன்ன அந்த காரணமும் நல்லா இருக்குது. நம்ம அதை ரசித்து மகிழலாம். திருச்சிற்றம்பலம். இன்று திருநகரப்படலம் முற்றி விடுகிறது. ஆக திருவிருத்தம் 191 பாடல்கள். அடுத்த இது நைமிச படலம் அப்படின்னு சொல்லி 3வது படலம் ஆரம்பிக்கிறது. அதை நாளை பார்க்கலாம். கச்சியப்ப முனிவர் அருடைய பேரூர் புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று முதல் நைமிச படலம் பார்க்கலாம். இப்போ நைமிச படலம்னா தேவர்களும் முனிவர்களும் தவம் செய்கிறதுக்காக ஒரு இடத்தை அமைத்து தருமாறு பிரம்மன்கிட்ட கேட்குறாங்க. பிரம்மன் என்ன செய்கிறாரு, தர்ப்ப புல்லால் நேமினா சக்கரம். அப்போ நைமிசம்னா நேமியை தான் நைமின்னு தமிழில் எழுதியிருக்காங்க. அந்த சக்கர படலம் அர்த்தமாயிரும். நேமி சக்கரம் ஒன்றை அமைத்து உருட்டி விட்டார். தர்ப்ப புள்ளையோ சக்கரம் மாதிரி வளைச்சி அதை நல்லா சுருட்டி கட்டி அதை உருட்டுறாரு. எதுக்கு, தேவர்களும் முனிவர்களும் தவம் செய்கிறதுக்கு ஒரு இடத்த கேட்குறாங்க. அதுக்கு பிரம்மா தர்ப்ப புல்லை சக்கரம் மாதிரி செஞ்சு உருட்டி விடுறாரு. அது போய் தங்குன இடம்தான் நேமிச்சரண், அரண்ய இடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்க அந்த தவம் செய்கிறதுக்காக கேட்ட இடம். அதனால் இது நைமிசாரண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த. நேமி சரண் அரண்ய இடம். இது எப்படி பார்க்கலான்னா, இப்போ கந்த புராணத்தில் திருநகரப்படலம் வருது. எல்லா புராணங்களையுமே முதல்ல இந்த மாதிரி நகரம், வீதி, அந்த மாதிரி ஒரு வரிசையில் தான் பாடல்கள் இருக்கும். இப்போ கந்த புராணத்தில் திருநகரப்படலத்தில் 115வது பாடலில் எப்படி சொல்கிறாருன்னா, தாமரை அண்ணல் உய்த்த தருப்பையின் நேமி தன்னால் நாமமது ஒன்று பெற்ற நைமிசாரண்யம் அப்படின்னு வருது அந்த பாட்டில். அப்போ நைமிசாரண்யத்தில் முனிவர்கள் பலரும் வேள்வி செய்து இறை வழிபாடு செய்துட்ருக்காங்க. சூத முனிவர் அங்கே வர்றாரு. அந்த முனிவர் என்ன செய்யறாரு, அவங்கெல்லாம் வணங்கி, எல்லா முனிவர்களையும் வணங்கி, முன்பு ஒரு முறை பிரம்மாண்ட புராணத்தில் கௌமார சங்கீதையில் குமார காண்டத்தில் உள்ள பேரூர் புராண செய்திகளை சொன்னீங்களே, அது மாதிரி நாங்கள் மீண்டும் கேட்க விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லி முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க. கேட்ட உடனே இந்த சூத முனிவர் சொல்ல தொடங்குகிறார். அதாவது நைமிச்சாரணியை பிரம்மா தர்ப்ப புல்லால் சக்கரம் செஞ்சு உருட்டி விட்டு அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் நைமிசாரண்யம். அங்கே முனிவர்கள்லாம் வேள்வி செஞ்சு இறை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே சூத முனிவர் வர்றாரு.
முனிவர்கள் என்ன செய்கிறாங்க? வேள்வி பண்ணி கொண்டிருந்த முனிவர்கள் வந்து அவரை வணங்கி முந்தி பிரம்மாண்ட புராணத்தில் இந்த மாதிரி கௌமார சங்கீதையில் குமார காண்டத்தில் இருக்கும்போது பேரூர் புராண செய்தியில் சொல்லியிருக்கீங்க. அப்போ நம்மளும் அது மாதிரி பார்க்கலாம். பிரம்மாண்ட புராணம் போனால் பேரூர் பற்றிய செய்திகளை அதில் பார்க்கலாம். அதனை நாங்கள் மீண்டும் கேட்க விரும்புகின்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சூத முனிவர் அதை திருப்பி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த பாடல்களை. இப்பொழுது பாடல்களை பார்க்கலாம். 192. கடல் அமிழ்து எடுத்து மாந்தும் கடவுளர் குழாங்கள் நாளும் உடன் உறைந்து அவியின் பாகம் 9 போலும் வையத்து இடர் தவங்கள் ஆற்றி இருடியர் இன்னல் வாழ்க்கை நடலை வேர் அகழா நிற்கும் நைமிசக்கானம் அன்றே. இப்போ கடல் அமிழ்து எடுத்து மாந்துறதுன்னா என்ன சொல்ற? நுகர்தல், அதை அருந்துதல். கடவுளர் குழாங்கள் நாளும் உடன் உறைந்து அந்த இடர்தப அப்படின்னு இடதப தவங்கள் ஆற்றி அப்படின்னா துன்பம் நீங்குவதற்காக தவங்கள் ஆற்றுறது, இடர் நீங்குவதற்காக தவங்கள் செய்கிறாங்க அப்படின்ற அர்த்தம். இருடியர்னா முனிவர்கள். நடலை வேர் அகழா நிற்கும் நைமிசகன். நடலை வேர்னா அந்த துன்பத்திற்கு காரணமான அந்த வேர், அதுதான் நடலை வேறாம். இப்போ பொருள் பார்க்கலாம். துன்பம் நீங்க தவம் செய்யும் முனிவர்களின் துன்ப வாழ்க்கையின் அடிப்படையான வேரை அகழ்ந்து எடுப்பது தான் நைமிச வனமா. அந்த வனத்தில் வந்து கடல் அமிழ்து எடுத்து மாந்தும் அந்த கடவுளர்கள் குழாங்கள் நாளும் அங்கே உடன் உறைந்து அந்த அவியோட பாகத்தை உண்றாங்க. அதாவது கடலிருந்து அமுதை எடுத்து அருந்தும் தேவருடைய கூட்டங்கள் என்ன செய்யுது? நாள்தோறும் அந்த வனத்திலேயே இருந்து அந்த வேள்வி பண்ண அந்த அவிபாகத்தை என்ன செய்யுது? உண்டு கொண்டே இருக்கிறார்கள் தேவர் கூட்டங்கள். அந்த இது மாதிரி இருக்குன்னா அது அவங்க உண்பதை பார்க்குறது எப்படி இருக்குன்னா, இந்த துன்பம் நீங்கிறதுக்காக தவம் செய்கிற முனிவர்களுடைய துன்ப வாழ்க்கையின் அடிப்படையான வேர் என்ன காரணம்? மூல காரணம். நம்ம மூல கர்மம்னு சொல்கிற மாதிரி அந்த மூல காரணம், துன்பத்திற்கு மூல காரணத்தை, அந்த அடிப்படையான வேரை அந்த அகழ்ந்து எடுக்கிறது. அது அப்படியே அடியோடு தோண்டி எடுத்துருவாங்களாம் அந்த நைமிச வனம். அந்த வனத்தில் இருந்தால் அந்த முனிவருடைய வாழ்க்கையில் அடிப்படையான வேரெல்லாம் துன்ப வாழ்க்கைக்கு காரணமான அந்த அடிப்படையான வேரை அந்த நைமிச வனம் அகழ்ந்து எடுத்துவிடும். அது பார்த்தா எப்படி இருக்குது? கடல்லேருந்து அமுதை எடுத்து அருந்துகின்ற அந்த தேவருடைய கூட்டங்கள் நாள்தோறும் அந்த வனத்திலே இருந்து அந்த வேள்வியோட அவிபாகத்தை உண்பது மாதிரி இருந்தது என்று கூறுகிறார் ஆசிரியர். 193. முருகி அன்பு பொங்க முறை வளர்க்கும் வேள்வி நறுமண புகைகள் பொங்கி நாகர் வாழ் உலகில் கற்பத்து ஒரு சிறை சுரும்பர் ஒப்பி உலாவுதல் அறியார் எல்லாம் மறுவது கற்பகத்து மலரின் வண்டு உறாதென்பாரால். என்ன சொல்கிறேன்னா, முருகி அன்பு பொங்கன்னா, முருகி அண்ணா சிறந்த பத்தி, அன்பு காதல் பத்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாரு. என்பன ஒரு பொருட்கிழவி அப்படின்னு சொல்லி சிவமான மாபாடியத்தை இது பற்றி வருது. முருகி அன்புன்னா சிறந்த பத்தி. அது அந்த முருகி அன்பு பொங்க முறை வளர்க்கும் வேள்வி. நைமிசாரணத்தில் என்ன செய்கிறாங்க? அந்த பத்தி சிறப்பதற்காக முறையாக வேள்வி செய்கிறாங்க. அதுதான் வந்து முறை வளர்க்கும் வேள்வி. அந்த வேள்வியிலிருந்து புகை கிளம்பி மேலுலகத்தில் இருக்கிற கற்பக மரத்தை சூழ்ந்து கொள்கிறது. அந்த புகை சூழ்ந்துனா என்ன ஆகுது? அதிலிருந்து வண்டுகள்லாம் பறந்து விட்டன. இதை அறியாமல் அந்த கற்பக மரத்தில் மலரில் வண்டு மொய்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு கற்பனை பாருங்கள். அந்த முருகி அன்பு பொங்க முறை வளர்க்கும் அந்த வேள்வி நறுமண புகைகள் பொங்கி நாகர் வாழ்வுளவில் உலகில் கற்பத்து ஒரு சிறை. அந்த கற்பத்துனா கற்ப மரம். அதோட அந்த கற்ப மரத்தில் என்ன செய்ய? ஒரு சிறை சுரும்பர், அந்த உற்ற இறக்கை உடைய வண்டு, அந்த ஒரு சிறை சுரும்பர் அது என்ன செய்யுது? சுருமனா போலி, ஓப்பினா ஓட்டி, ஓப்பி உலாவுதல் அறியார் எல்லாம். அது வந்து அங்கேருந்து போயிட்டதை அறியாதவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுவது கற்பகத்து மலரின் வண்டு உறாது என்பாரால். அந்த கற்பகத்தில் இருக்கிற மலர்களுக்கு வண்டு வராது, வண்டு அதை நுகராது அப்படின்னு சொல்லி தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாட்டில். எப்படின்னா, ஒரு சிறை சுரும்பர்னா உற்ற இறக்கை உடைய வண்டு, சுரும்புனா சுரும்பர் போலின்னு அர்த்தம், ஓப்பினா ஓட்டி. இயல்பாக கற்பக மரத்தில் வண்டு மொய்க்காது. அதை வந்து என்ன சொல்கிறாரு? தற்குறிப்பேற்றமாக கூறுறாரு. அதாவது வண்டு வராதுக்கு காரணம் இவங்க பண்ணுற
வேள்வியிலிருந்து வர்ற புகைதான், நறுமண புகைதான் காரணம் என்று ஆசிரியர் கூறுகிறார். அடுத்த பாடல். பிழைத்தபு தேவர்க்கு எல்லாம் பெரும் பசி தவிர்த்தலானும் மழை வளம் சுரந்து மண்ணின் மன்னிய உயிர்கட்கெல்லாம் தழை பசி தவிர்த்தலானும் சகம் ஒரு மூன்றும் காக்கும் விளைதரு செவிலித்தாயின் மிடிவதால் அணைய கானம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேல் உலகம் நில உலகம் சொல்கிறதுனால கீழ் உலகம் சேர்த்து 3 லோகம் ஆயிடுச்சு. மேலே நில உலகம், அப்புறம் கீழ் உலகம் சேர்த்து மூணு உலகம் சொல்கிறாங்க. தமிழில் வந்து எஞ்சிய சொல்லின்னு எழுதக்கூடாது. அதாவது வடமொழியில் உபலட்சணம் ஒன்று சொன்னால் அது அதோட அடுத்ததும் சேர்த்து சொன்ன மாதிரி அர்த்தமாகும். அது எப்படின்னா, பிழைத்தபு தேவர்க்கெல்லாம் பெரும்பசி தவிர்த்தல். பிழைத்தபுனா குற்றம் நீங்கிய அந்த தேவர்களுக்கு வேள்வியினோடும் மிகுதியான பசியை போக்குவதாலும், அந்த வேள்வி வந்து அதான் சொன்னாலும் மொதல் பாட்டில் சொன்னாலும் அவிபாகத்தை உண்டு கொண்டே இருப்பது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி உண்பதால் அவங்களுடைய பசி போய் விடுகிறது. பசியை போக்குதாலும் மழை வளம் சுரந்து மண்ணின் மண்ணிய உயிர்களுக்கெல்லாம், அதாவது நன்றாக மழை பெய்து மண்ணுலகத்தில் வாழ்கிற உயிர்களுக்கெல்லாம் தழை பசி தவிர்த்தரானும், அந்த உலகத்துடைய பசியை போக்குவதாலும் சகம் ஒரு மூன்றும் காக்கும், இந்த 3 உலகத்தையும் காக்கும் செவிலித்தாய் போன்று நைமிசவனம் விளங்கியதாம். அதுக்கு தான் விளைதரு செவிலித்தாயின் முடிவதால் அணைய காணம். காணம்னா காடு. இவன் அழகாக இருக்கு பாருங்க. அதாவது தேவர்களுக்கு வேள்வியோடு சேர்ந்து மிகுதியான பசியை போக்கிறது. அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிற வேள்வியிலேருந்து வர்ற அந்த அவிசு நல்லா மழை பெஞ்சு மண்ணுலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் உலக பசியை போக்கிறது. 3 உலகத்தையும் காக்குது. அதாவது மேலுலகத்துக்கும் போகுது, இங்கே உலக உயிர்களுக்கும் போகுது, கீழ் உலகத்தையும் சேர்த்துக்கணும். நம்ம எப்பவுமே உலகம்னா உலகம் தான் அர்த்தம். அந்த மாதிரி 3 உலகத்தையுமே காக்குகின்ற செவிலித்தாய் மாதிரி இந்த நைமிசவனம் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம பேரூர் பாணத்தில் இப்போ நைமிச படலம் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் 195வது பாடல். செருத்தல் ஆண் ஆர்த்த ஊபத்திரளினை நோக்கி அந்தோ வருத்துவது இவற்றை விண்ணோர் வன்பசி தவித்தற்கு அன்றே உருத்தகும் அணைய தேவர்க்கு ஊட்டுதும் யாமும் என்னா கருத்துற அடிசல் ஊட்டக் கற்றது காமதேனு. இப்போ இந்த பாட்டுடைய பொருளை பார்க்கலாம். அதாவது அந்த வேள்வி தூணில் வந்து வேள்விக்குரிய பசுக்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து அந்த காமதேனு என்ன நினைக்குதுன்னா, இவற்றை போய் வேள்வியில் கொள்ளுதல் வந்து என்ன ஆகுதுன்னா தேவர்களுடைய பசியை போக்குவதற்கு அல்லவா அப்படின்னு நினச்சி அந்த தேவர்களுக்கு நம்மளும் பசியை போக்குவோம் அப்படின்னு நினச்சி உணவாகிய பாலை தேவர்களுக்கு கொடுத்து ஊட்டியதாம். இந்த மாதிரி இந்த பசுவை கொன்று அந்த உணவை அவியாக கொடுப்பதற்கு அந்த மாதிரி செய்கிறாங்களே, இதை கட்டி வச்சுருக்காங்களே, அதுக்கு பதிலாக நம்மளே வந்து தேவர்களுடைய பசியை போக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி பாலை தேவர்களுக்கு கொடுத்து ஊட்டுதான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா செருத்தல்னா அந்த ஆண், அந்த பால் மடியுள்ள பசுவை தான் செருத்தல் ஆண் அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்தோடனே சொல்கிறார் செருத்தல் ஆண் ஆர்த்த யூபத்திரளினை அப்படின்னு சொல்கிறார்ல, அதை வந்து அந்த ஆணுக்கு தான் அப்படி சொல்கிறார். யூபம்னா அந்த வேள்விக்குரிய விலங்கு, அந்த வேள்விக்காக வச்சுருக்க கட்டி வச்சுருக்க விலங்கு. அதாவது செருத்தல் பால் சுரக்கின்ற மடியுடைய பசு அந்த ஆர்த்த யூபத்திரளினை, யூபத்திரல்னா அந்த வேள்விக்கான அந்த விலங்கு, அதை கட்டி வச்சுருக்க விலங்கு எல்லாமே யூபம் தான் சொல்லுவாங்க. பறவை, விலங்கு, எல்லா விலங்குகளும். அதை வந்து பார்த்துட்டு அந்த யூபத்திரனை நோக்கி அந்தோ அப்படின்னு அந்தோ ஐயோன்னு கவலைப்படுது. என்ன கவலைப்படுதுன்னா, உருன்னு அழகுன்னு தெரியும், இந்த அந்த பறவையெல்லாம் கட்டி வச்சுருக்க தூண் தான் அந்த யூபத்திரள். அதை நோக்கி வருத்துவது இவற்றை விண்ணோர் வன்பசி தவிர்த்திருக்கு அன்றே, இதை எதுக்கு இப்படி கட்டி வச்சு வருத்துறாங்க, வெட்டி விலங்கு வேள்விக்கு பலியாக கொடுக்குறாங்களே, இதை விண்ணோர்கள் வன்பசி தவிர்த்திருக்கு, அவங்களுடைய பசியை தீர்ப்பதற்கு தானே செய்கிறாங்க இப்படி. அதனால் நம்ம உருத்தகுமனைய தேவருக்கு, அந்த பசியோடு இருக்கிற தேவர்களுக்கு ஊட்டுதும் யாமும், நம்ம வந்து நம்ம பாலை ஊட்டுவோம், பாலை கொடுப்போம் அப்படின்னு என்ன ஊட்டு யாமும் என்ன கருத்துரை, அந்த கருத்து மனதில் தோன்றுவதனால அந்த அடிசில் ஊட்ட கற்றது காமதேனு, அந்த பாலை வந்து தேவர்களுக்கு உணவாக அடிசலாக ஊட்ட காமதேனு ஊட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அது பசு வந்து பால் கொடுக்குது, ஆனால் அது என்ன நினச்சி கொடுக்குதான், இவருடைய கற்பனை அது. அதாவது அந்த வேள்வி இதில் வச்சு கட்டி போட்டிருக்க விலங்குகளை மரங்களை பார்த்துட்டு இதுகள்லாம் வெட்டி கொண்டு தேவர்களுடைய பசியை போக்குறவர் நம்மளே பாலை கொடுத்து அவங்களுடைய பசியை போக்கி விடுவோம் என்று காமதேனு முயல்வதாக கூறுகிறார். அடுத்த பாடல் 196.
பறவைகள் யாத்த யூபம் பசுத்தகர் யாத்த யூபம் உரமணி கமடம் யாத்த யூபமும் உம்பர் ஊரும் பறவையும் விலங்கு நீர் வாழ் சாதியும் பார்த்து பார்த்து இவ்வரவினை கிடைத்தது இன்றே நமக்கென அகத்துள் கொள்ளும். அது என்ன சொல்கிறாருன்னா, வேள்வி தூணில் பறவைகள் ஒரு பக்கம் கட்டி வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் பசு ஆடுலாம் கட்ட வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் ஆமையும் கட்டி வச்சுருக்காங்களாம். இதை பார்த்த தேவர் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஊர்தியாக இருக்கிற இந்த பறவை விலங்கு நீர்வாழ்வு இதுக்கு கிடைச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருந்துறாங்களாம். உரமணி கமடம்னா ஆமை அர்த்தம். எப்படின்னா, வேள்விக்காக அதை கட்டி அதை ஆகுதியாகி இறைவன் அதை இறைவன் வேள்வியில் போய் காந்துருதில்ல, நம்மளுக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு தேவர்கள் கொலைப்படுறாங்களாம். அதாவது பறவைகள் யாத்த யூபம், பறவைகளை கட்டி வச்சுக்கிற அதை என்ன சொல்கிறது, யூபம்னா அந்த போனதில் பார்த்தோம்ல, அந்த வேள்விக்குரிய விலங்குகள்லாம் கட்டி வைக்கிற அந்த தூண். அப்போ அந்த தூணில் கட்டிக்கிற பறவைகள் யாத்த யூபம் ஒன்று, பசுத்தகர் யாத்த யூபம் பசு ஆடு 2 கட்டி வச்சுருக்காங்க. உரமணி கமடம் யாத்த யூபம், உரமணி கமடம்னா அந்த இது ஆமையை கட்டி வச்சுக்கிற தூண். உம்பர் ஊரும் பார்வையும், அந்த உம்பர் வந்து என்ன நினைக்கிறாங்க, உம்பர் ஊரில் இருக்கிறவங்க தேவர் உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஊர்னா ஊர்தியாக எல்லாருக்கும் ஊர்தியாக உதவுகின்ற இந்த பறவையும் இந்த விலங்கும் இந்த நீர்வாழ் சாதியும் பார்த்து இப்படி அவங்க எல்லாத்தையும் அந்த வேள்விக்காக உபயோகப்படுத்துறத பார்த்து இந்த அரவினை கிடைத்தது இன்றே நமக்கென அகத்துள் கொள்ளும். இந்த அரவினைனா அந்த மாதிரி புண்ணியமான ஒரு வாழ்வு வந்து அந்த விலங்குகள் கிடைத்த மாதிரி நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருந்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தேவர்களாக வாழ்றதை விட அந்த மாதிரி விலங்குகளாகி வேள்வியில் அவிசாக போவது சிறந்ததுன்னு நினைக்கிறாங்க தேவர்கள். அடுத்து 197வது பாடல். பராய்ப்பணி முனிவரானும் பன்னவர் பயிரலானும் இராப்பகல் இறப்ப தேவர் கலன் எதிர் எரித்தலானும் விராய்ப்புகை தவழ வண்டு விளக்கிய தருக்கலானும் உராய்ப்பொழி பசுந்தேன் கற்பத்து உலகொடு பொருள் அக்காடு. என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை பரவிப்படுகின்ற முனிவர்கள், அதாவது பராய்ப்பணி முனிவரானும் பன்னவர் பயிரலான்னா அங்கே இருப்பதாலும் தேவர்கள் வந்து அங்கே மிகுதியாக பயில்கிறார்களாம். பன்னவர்னா தேவர்கள் வந்து அங்கு பயில்கிறார்கள். எங்கு இனிமேதான் சொல்வார். இராப்பகல் இறப்ப தேவர் கலன் கதிர் எடுத்தலானும், அந்த தேவர்களுடைய அணிகலன்கள் அவங்க அணிஞ்சிருக்கிற ஆடை ஆபரண அணிகலன்கள் வந்து ஒளி, அந்த ஒளியோட மின்னுகின்ற ஒளி வந்து இரவு பகலை நீக்கிவிடுதான். இரவு பகல் என்ற பாகுபாடு இல்லாமல் அவங்களுடைய ஒளி நிறைந்த அந்த அரங்கம் வந்து அப்படியே ஒளி நிறைங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அணிகலனுடைய ஒளி நிறைந்திருப்பதால் அது ராத்திரியா பகலான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. விராய்ப்புகை தவளை, அதாவது வேள்வியோட புகையால் வண்டு விளக்கிய தருக்கலானும், இந்த மரங்களில் என்ன செய்யுது, வண்டு வந்து மொய்க்காமல் போயிடுது. புகை போட்டால் என்ன ஆகும், வண்டுலாம் போயிடும். அதனால் அந்த வேள்வியோட புகையால் மரங்களில் வண்டு மொய்க்காமல் நீங்கி போய்விடுகிறது. தற்களாலும் விளக்கி தற்களாலும் உராய்ப்பொழி பசுந்தேன் கற்பத்து, அதாவது தேன் சொருகின்ற அந்த கற்பகத்தரு உடைய அந்த உலகோடு பொறும் அக்காடு, அந்த மின்னுலகம் போன்று நைமிசாரண்யம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நைமிசாரண்யத்தில் வளத்தை எப்படி சொல்கிறாருன்னா, இறைவனை பணிகின்ற முனிவர்கள் அங்கே இருக்காங்க, தேவர்கள் அங்கே மிகுதியாக பயில்றதுனால என்ன ஆகுது, தேவர்களுடைய அணிகளில் இருக்கிற ஒளி வந்து இரவு பகலையே நீக்கிவிடுது. இரவு பகல் என்ற மாறுபாடு இல்லாமல் எப்பொழுதும் ஒளி வெள்ளமாக இருக்குது. அந்த வேள்வியோட புகையால் மரங்களில் இருக்கிற வண்டுகள்லாம் மொய்க்கிறத விட்டுட்டு நீங்கி போய்விடுகிறது. அந்த தேன் சொருகிற அந்த கற்பகத்தரு உடைய அந்த விண்ணுலகம் மாதிரி இந்த நைமிசாரண்யம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப அவருடைய கற்பனையில் அவருடைய வளத்தை, நைமிசாரண்யத்துடைய வளத்தை விண்ணுலகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 198. திரைத்தவள் மணிப்பூம் பொய்கை தீர்த்தங்கள் அணிந்து பொன்னம் வரை சிலையாக வாங்கி மதில் ஒரு மூன்றும் வென்ற அரையனுக்கு இருக்கையாகி அருந்தவர் கருத்து முற்ற விரைய நல்கிடும் அக்காணப் பெருமை யார் விளம்ப வல்லார். அதாவது அலைகள் வீசுகின்ற அழகிய பொய்கையும் தீர்த்தமும் அங்கே அழகாக இருக்குது. அந்த பொன்மலையாகிய அந்த மேருமலையை வில்லா வளர்ச்சி திரிபுரத்தை அடித்த அந்த இறைவனுக்கு உறைவிடமாக அமைந்து அந்த தவத்தில் வல்ல முனிவர்களுக்கு என்ன சொல்கிறது, கருத்தில் எண்ணியதை விரைவாக கொடுக்கும் அந்த வனத்தோட பெருமையை யாரால் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வனத்தோட பெருமை எப்படி சொல்கிறாருன்னா,
மேர்மலையை வில்லா வளைச்சு திரிபுரத்தை அழைத்த இறைவனுக்கு உறைவிடமாக இருக்குது. அப்போ அந்த வனத்தில் நைமிசாரண்யத்தில் பெருமான் குடியிருக்கிறார், அங்கு உறைந்திருக்கிறார், அங்கு நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத அது அமைஞ்சி தவத்தில் உள்ள முனிவருக்கு அந்த கருத்தில் அவங்க என்ன கருத்தில் அவங்க எண்ணத்தில் எண்ணியதே உறைவாக கொடுத்துருவாராம். நம்ம எண்ணி வேண்டி இதெல்லாம் வேண்டியதில்லை. அந்த தவத்தில் இருக்கிற முனிவர்கள் அந்த கருத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நினச்சதை விரைவாக கொடுக்கும் அந்த வனத்தோட பெருமையை எடுத்துக்கூற யாரால முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் எடுத்தோட என்ன சொல்கிறாருன்னா, பொன்னம் வரை சிலையாக வாங்கி, அதாவது பொன்மலையாகிய மேருமலையை வில்லாக வளைத்து அப்படிங்கிறது அந்த வரிக்கு அர்த்தம். நினைச்ச உடனே கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு தவத்தில் வல்லவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் எண்ணியதையும் கொடுக்கறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு தவத்தில் வல்லவங்களாக இருக்காங்க. திரிபுரத்தை அளித்த இறைவனுக்கு அது உறைவிடமாக இருக்கிறதுன்னு நைமிசாரணத்துடைய புகழை எடுத்து கூறுகிறார். நம்ம இன்னைக்கு பேரூர் புராணத்தில் நைமிசாரணிய படலம் பார்த்துட்ருக்கோம். அதில் 199வது பாடல். உவா வளர் அணைய காணத்து உரு கலியுகத்தை அஞ்சி துவாபர யுக அந்தத்தில் தொக்கனர் தவங்கள் ஆற்றும் அவாறு வசிட்டர் வச்சர் அகத்தியர் வாமதேவர் தவாத நல்லொழுக்கம் சான்ற சௌநகர் ஆதி ஆனோர். இது இந்த நைமிசாரண்யத்தில் எந்தெந்த யுகத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். அதாவது யானைகள் நன்றாக வளரக்கூடிய அக்காட்டில் துவாபர யுகத்தின் இறுதியில் கலியுகம் வருவதைக் கண்டு அஞ்சித்தவர்களை மேற்கொள்ளும் வசிட்டர் வச்சர் அகத்தியர் வாமதேவர் சௌனகர் முதலிய முனிவர்கள் கானகத்தில் ஒன்று கூடினர். என்ன சொல்கிறார்னா, முதல் எடுத்தோடனே உவா வளர் அணைய காணம்னு சொல்கிறார்ல, அது யானை வளர்கின்ற அந்த காடு. உவானா யானை, வளர்கின்றன அந்த வளர்கின்ற அந்த யானை வளர்கின்ற போன்ற அந்த காடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ துவாபர யுகத்தில் அதோட அந்தத்தில் கலியுகத்தை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. காணத்து உரு கலியுகத்தை அஞ்சி துவாரபகை அந்தத்தில், அதாவது துவாபர யுக அந்தத்தில் முடிஞ்சால் என்ன வரும், அடுத்து கலியுகம் தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சி அஞ்சுகின்ற அந்த என்னது 4 யுகங்கள் தொக்கன தவங்கள் ஆற்றும். அங்கே தவம் மாட்டுறாங்க. யார்? வசிட்டர், வசிட்டர், வச்சர், அகத்தியர், வாமதேவர். இவங்கெல்லாம் எதுக்குன்னா, சௌனகர் கடைசி சொல்கிறார், அதையும் சேர்த்துக்கலாம். அதாவது சான்ற சௌனகர் ஆதியானோர். இந்த முனிவர்கள்லாம் காணத்தில் ஒன்று கூடி இந்த துவாபர யுகம் முடிஞ்ச உடனே கலியுகம் வரப்போகுதுன்னு அஞ்சி தவங்களை மேற்கொள்கிறார்களாம். எங்கள் நைமிசாரண்யத்தில். இதுதான் அந்த பாட்டுடைய சுருக்கமான கருத்து. அது யானைகள் நன்றாக வளரக்கூடிய அந்த காட்டு. 3 பாயிண்ட் தான். யானைகள் நன்கு வளரக்கூடிய காடு, துவாபர யுகத்தோட முடிவு கலியுகம் வரப்போகுதுன்னு அஞ்சி தவங்களை மேற்கொள்கிறார்கள் முனிவர்கள். யார்? 5 பேர். வசிட்டர், வச்சர், அகத்தியர், வாமதேவர், சௌனகர். அவ்வளோதான். இதுதான் அந்த பாட்டுடைய கருத்து. அடுத்து 200வது பாடல். பரவிய ஆண்டு 110 உற முடிவு செய்யும் பிரம்மச்சத்திர யாகத்தை பேணினர் வளர்க்கல் உற்றார் கரவரும் அணைய யாகம் காணிய ஆங்காங்கு உள்ள வரமுறு முனிவர் தாமும் வந்தனர் தொக்கார் அன்றே. இது என்ன சொல்கிறாருன்னா, பரவிய ஆண்டு 110, அதாவது 110 ஆண்டு செய்கின்ற அந்த 10 முடிவு செய்யும், 110 ஆண்டு முடிகிற வரைக்கும் செய்கின்ற அந்த பிரம்மச்சத்திர யாகத்தை, அந்த பிரம்மச்சத்திரம்ங்கிற யாகத்தை, அந்த யாகத்துக்கு பேர் பிரம்ம சத்திரிய யாகம், பேணினர் வளர்க்க விட்டால். யார்? அங்கே இருக்கிற முனிவர்களாம் அது செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை காண்பதற்காக ஆங்காங்கு உள்ள முனிவர்கள் கரவரும் அணைய யாகம் காணிய, அந்த யாகத்தை காண்க ஆங்காங்குள்ள வரமுறு முனிவர் தாமும் வந்தனர் தொக்கார் அன்றே. அங்கங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாம் அந்த வனத்தில் கூடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த 110 ஆண்டு செய்கின்ற அந்த பிரம்மச்சத்திர யாகத்தை அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு அங்கங்கே எல்லா இதில் இருக்கிறவங்களும் அந்த முனிவர்கள்லாம் அங்கே கூடுகிறார்கள்ங்கிறது அந்த பாட்டுடைய கருத்து. அதாவது கரவரும்னா வஞ்சனையற்ற, கரவரும் அணைய யாகம் காணிய, அந்த அவங்க வளர்க்குற யாகத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, கரவரும் அணைய அப்படின்னா வஞ்சனை இல்லாத, அதாவது எந்த விதமான தீய எண்ணங்கள் இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு செய்கிறதுனால அது கரவரும் அப்படின்னு சொல்கிறாரு. காணியன்னா காண்பதற்காக, அந்த காணும் பொருட்டு அந்த செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். வந்தனர் தொக்கார்னா தொக்கார், அந்த வந்தனர் தொக்கார் அங்கே கூடினார்கள், தொக்கார்னா கூடினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அடுத்த பாடல் 201. வேதங்கள் அனைத்தும் தேர்ந்த வியாத மாமுனிவன் பாங்கற் கோதரு புராணம் எல்லாம் குறைவர உணர்ந்து முக்கண் நாதனை உளத்தில் நாட்டி நாவில் ஐந்தெழுத்தும் தீட்டும் சூதமாமுனியும் அந்த தூத்தவ காணம் புக்கான். என்ன சொல்றாருன்னா, அதாவது முக்கநாதனை உளத்தில் நாட்டி நாவில் ஐந்தெழுத்து தீட்டும் சூதமாமுனி, அந்த மாமுனிக்கு அவ்வளவு முன்னுரை கூறுகிறாரு. அந்த தூத்தவ காணத்தை புக்கான் அவரும் பார்க்க வர்றாரு. அதாவது வேதங்கள் அனைத்தும் தேர்ந்த அந்த வியாத முனிவன் அந்த பாங்கர் கோதரு புராணம் எல்லாம் குறைவன உணர்ந்து. அருமையாக இந்த பாட்டு எளிமையாக புரியுது. அதாவது வேதங்களை நன்றாக அறிந்த அந்த வியாத முனிவன் பக்கத்தில் அந்த 14 புராணங்களையும் குற்றமற உணர்ந்த, நன்கு கற்று உணர்ந்த, அதுவும் குற்றம் அற அந்த சூத முனிவரும், அப்போ வியாத முனிவரும் சூத முனிவரும் தூய அக்காட்டுக்கு வந்து சேர்ந்தனர். அவங்க அந்த காட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்ல தூய காடுங்கிறார் நைமிசாரண்யத்தை. தூய அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர்கள் முக்கட்பெருமானை உள்ளத்தில் நீங்காது நிலைபெறச் செய்து நாவில் ஐந்தெழுத்தை மறவாது ஓதுபவர்கள் அவருடைய உணன் கூறுகிறார். இப்போ கோதுருன்னா குற்றமற்ற, புராணம் எல்லாம்னா 14 புராணம், தூத்தவ காணம், அந்த மாதிரி தூய்மையானதும் முனிவர் தவம் செய்யக்கூடியதுமான அந்த காட்டில் தூய்மையானதாக இருக்குது, முனிவர்கள் தவம் செய்வதாகவும் இருக்குது. அந்த காட்டில் வந்து வேதங்களை அறிந்த வியாத முனிவரும் சூத முனிவரும் அந்த காட்டுக்கு வந்து சேர்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, பெருமான முக்கட்பெருமான உள்ளத்தில் நீங்காது நிலை பெற செய்து, அதாவது இடையறாது நினைத்து நாவில் ஐந்தெழுத்தை மறவாது ஓதக்கூடியவர்கள். கொஞ்சம் நேரம் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் சொல்லி அப்படி பண்ணுறவங்கள மறவாது இடைவிடாது நினைவிலும் நாவிலும் வைத்திருப்பவர்கள் தான் அந்த 2 முனிவர்களும் அங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 202. புக்க சூதனை இருந்த மாதவத்தோர் பொங்கு காதலின் எதிர்கொடு வணங்கி தக்க ஆதனத்து இருத்தினர் பூசை சால ஆற்றினர் பளிச்சினர் மொழிவார் மிக்க மாதவம் புரிந்தனம் அடிகேள் விளைத்த மாதவ பயனதாய் வந்து கைக்கண் ஆமலக கனி போல காட்சி தந்தனை கருணையால் எமக்கு. அப்போ புக்க சூதனை இருந்த ஆதனம்னா தக்க ஆதனத்திருத்தினா, ஆதனம்னா இருக்கை தான், ஆமலகம்னா நெல்லிக்கடி, தந்தைனா தந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூத முனிவரையும் அந்த மாதவத்தோர்களையும் வந்தவங்களையும் அன்பால் எதிர்கொண்டு வணங்கி வரவேற்கிறாங்க. அவங்க உட்காந்துட்டு அந்த திரும்பி பார்த்துட்டு வர்றீங்களா வாங்க அப்படின்னு இருக்கல, எழுந்து சென்று அவர்களை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்கிறாங்க. வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. தக்க இருக்கையில் அமர்த்தினார்கள். நன்றாக பாத பூஜை செய்து பரவினார்கள். அடிகளே, நாங்கள் சிறந்த தவம் செய்துள்ளோம். இப்போ செய்கிறது அவங்க தவம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. 110 வருஷம் விடாமல் இருக்கிற அந்த சத்திரிய யாகத்தை செய்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களை தான் தவம் செஞ்சதுனால தான் உங்களை வரவேற்கும் பயன், நீங்கள் வந்து இங்கே வந்து கலந்துக்கிறத எங்களுக்கு வந்து அதுதான் பயன்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடிக்கடி நாங்கள் சிறந்த தவம் செய்துள்ளோம். அந்த தவத்தின் பயனாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு கருணையால் காட்சி வழங்கியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த சூத மாமுனிவரையும் வியாத முனிவரையும் வரவேற்கிறார்கள். அப்படி தான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல் 203. கருவி மாமழை எழுந்து நீர் பொழிய கலதி வேணிலின் உருப்பம் அங்குளதோ பரதிநாயகன் எழுந்து ஒளி கயற்ற பா இருட்படாம் அறாமையும் உள்ளதோ பொருவில் வான் அமிழ்து எய்திட சாதல் போவது அல்லது புணர்வதும் உள்ளதோ மருவி நீ தரும் காட்சியால் வேள்வி வறுமை நீங்குறாது இருப்பதும் உள்ளதோ அப்படின்னு கேட்குறார். இப்போ கருவி மாமலை எழுந்து நீர் பொழிய கலதி வேல் உருப்பம் உள்ளதோ, தொகுதியாக அந்த மேகம் எழுந்து மழை பெய்தாதான் அந்த கொடிய வேல் அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே அங்கே உள்ளதோ அப்படின்னு கேட்குறாரு, கேள்வி மாதிரி கேட்குறாரு. அந்த மாமலை எழுந்து நீர் பொழிஞ்சிச்சுன்னா கலதி வேலின் உருப்பம் அங்கே உள்ளதோ, வெயில் அங்கே வெக்கை இருக்குமா இருக்காது அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து பரதிநாயகன் எழுந்து ஒளிங்கயற்ற பா இருட்படாமல் அறாமையும் உள்ளதோ, அதுபோல் சூரியன் எழுந்து ஒளியை தந்தால் அந்த இருள் கூட்டங்கள் போகாமல் இருக்குமா, இருள் நீங்கிவிடும் அல்லவா, அதுதான் அவர் கேட்குறாரு. பொருவில் வான் அமிழ்ந்து எய்திட சாதல் போவதல்லது புணர்வதும் உள்ளதோ, அதாவது உப்பில்லாத அந்த தேவாமிர்தம் பொருவில் வான் அமிழ்து அது கிடைச்சா சாதல் போவது அல்லது புணர்வது, அதாவது இறத்தல் நீங்குவது பிறப்பு வருவதும் அதெல்லாம் கிடைக்குமா, கிடைக்காது, அதெல்லாம் வந்து நீங்கிடும் நம்மளை அப்படின்னு சொல்கிறாரு. பிறப்பு வருவதும் உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மருவி நீ தரும் காட்சியால் கேள்வி வறுமை நீங்குறாது இருப்பதும் உள்ளதோ,
அதுபோல் நீங்கள் காட்சி, அதுபோல் சூதமாமுனிய காட்சினால என்ன ஆகுமா? கேள்வி வறுமை நீங்குறாது. நம்ம அறியாமையால் இந்த கேட்குற அறியாமை நீங்காது இருக்குமா? இருக்காது, போயிடும். அறியாமை நீங்கி மெய்ஞானம் தோன்றும். இந்த மாதிரி உளதோன்னு கேட்குறது என்ன சொல்கிறாருன்னா, தொல்காப்பிய மலைமேகம் சொல்கிறாரு. கலதினா தாழ்ந்த அப்படின்னு அர்த்தம், இழிந்த அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு. பொருவில்னா ஒப்பில்லாத, வானமிழ்துனா தேவாமிர்தம். இந்த கேள்வி வறுமை நல்லா இருக்குது. கடைசி வரி பாருங்க எப்படி சொல்கிறாருன்னா, அந்த சூதமாமுனியுடைய காட்சினால் நம்மளுக்கு அறியாமல் நீங்காது இருக்குமா? எப்படி சூரியன் வந்தால் இருள் போகுமோ, மேகம் வந்தால் கொடிய வேணில் போகுமோ, ஒப்பில்லாத தேவாமிர்தம் கிடைத்தா நம்ம இறத்தலும் பிறத்தலும் இல்லை நீங்குமோ, அதுபோல் இந்த சூதமாமுனியுடைய காட்சி நம்மளுக்கு கிடைச்சதுனால நம்முடைய அறியாமை நீங்காது இருக்குமா? அதாவது குருவின் பார்வையில் கட்டாயம் அறியாமை நீங்கி மெய்ஞானம் தோன்றும். அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. நம்ம பேரூர் பணத்தில் நைமிச படலம் பார்த்துட்ருக்கோம். அதில் 204வது பாடல். உரைத்த 9 இரு புராணத்துள் உலப்பில் சீர் பிரம்மாண்டத்தில் சிறப்ப விரித்திடும் கௌமார சங்கீதையில் விளக்க மாண்ட நற்குமார கண்டத்தில் நிறைத்திடும் சிவத்தலங்களின் மேலா நிகழ்த்தும் ஆதிமாபுரத்தின் மான்மியத்தை தெரித்தல் செய்தனை முந்தொரு ஞான்று செம்மலே தெரிந்து இட்டன மேனும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த 18 புராணங்களில் ஒன்று பிரம்மாண்ட புராணம். அந்த புராணத்தில் கௌமார சங்கீதை ஒரு பகுதி. அந்த சங்கீதையில் குமார காண்டம் அப்படிங்கிற பகுதி பேரூர் புராணத்தை பற்றி செய்தி வருது. அதனை முன்பு ஒரு காலத்தை எங்களுக்கு கூறுனீங்க, செம்மலே அதனை மீண்டும் எங்களுக்கு எடுத்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள் வேண்டுவதாக கூறுவது தான் இந்த பாடல். இது எப்படி சொல்கிறாருன்னா பாருங்கள். உரைத்த 9 இரு புராணம். 9 9 என்ற 18. அந்த 18 புராணத்தில் உலப்பில் சீர் பிரம்மாண்டத்தில் சிறப்ப விரித்திடும் கௌமார சங்கீதையில், அந்த உப்பில்லாத அந்த சீர் பெரிய பிரம்மாண்ட புராணத்தில் சிறப்பாக விரித்திடும் அந்த கௌமார சங்கீதையில் விளக்க மாண்ட நற்குமார கண்டத்தில், அந்த இதில் நற்குமார கண்டம் அப்படிங்கிறதுல நிறைத்திடும் சிவதலங்களின் மேலா நிகழ்த்தும் ஆதிமாபுரத்தின் மான்மியத்தை, அந்த சிவதலங்களை பற்றி நிறைத்திடும் கூறுகின்ற அந்த இதில் மேலா நிகழ்த்தும் ஆதிமாபுரம்னா பேரூர் பற்றி, அந்த மான்மியத்தை அதோடைய வரலாறை தெரித்தல் செய்தனை எங்களுக்கு ஒரு தடவை கூறுனீங்க, நீங்கள் முந்தைய ஒருக்க சொல்லியிருக்கீங்க, முன்னொரு ஞான்று செம்மலே தெரிந்திட்டன மேனும், இப்போ அதை மீண்டும் எங்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்று முனிவர்கள் வேண்டுகிறார்கள் சொன்னார். இந்த 18 புராணம் சேர்ந்து தான் பிரம்மாண்ட புராணங்கிறது. அந்த 18 புராணத்துடைய பேரும் உங்களுக்கு வேணும்னா சொல்கிறேன். அதாவது பிரம்ம புராணம், பதும புராணம், வைணவ புராணம், சைவ புராணம், பாகவத புராணம், பவிடிய புராணம், நாரதீய புராணம், மார்க்கண்டேய புராணம், ஆக்கினேய புராணம், பிரம்மகை வர்த்த புராணம், இலிங்க புராணம், வராக புராணம், காந்த புராணம், வாமன புராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம். இந்த 18 புராணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. 18 புராணங்களுக்கு பேரும் விரிவாக கூறியிருக்கிறார்கள். அடுத்த பாடல் 205. காதல் மங்கையர் புணர்தரும் புணர்ந்த காமுகருக்கு உளம் அமைதரா விளைவு அங்கு ஆதல் திண்ணம் மற்றது என பேரூர் அமலநாயகன் காதை கேள்வியின் எம் பேதி நெஞ்சகம் அமைந்தில அதனால் பெருமை இன்னும் நீ பேசுதல் வேண்டும் ஏதமற்று அடியேம் கதியடைய என இறந்து அடி தொழிதனர் மீட்டும். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தம்மால் விரும்பப்படும் பெண்டிரை புணருந்தோறும் காமுகருக்கு ஆசை மேலும் மேலும் உண்டாதல் உறுதி. அதாவது காதல் மங்கையர்களை புணரும் பொழுது அந்த காமுகர்களுக்கு மேலும் மேலும் உளம் அமைதரா, உளம் நிறைந்து அமைதியாகிய ஆனந்தம் நிறையாமல் விளைவு அங்கு மேலே மேலே அதை ஆசை உண்டாகி கொண்டே இருப்பது திண்ணம். அதுபோல் அந்த பேரூரின் வரலாற்றை கேட்டவர்களுக்கு மீண்டும் கேட்க வேண்டும் ஆசை தோன்றுமா. அதுக்கு எப்படி பாருங்க. மற்றது என பேரூர் அமலநாயகன் காதை கேள்வியின் எம் பேதி நெஞ்சகம் அமைந்தில அதனால் பெருமை இன்னும் நீ பேசுதல் வேண்டும். அந்த பேரூர் புராணத்தை கேட்டும் என் மனசில் நெஞ்சகத்தில் அமைய மாட்டேங்குது. அமைஞ்சுன்னா அதோட ஆர்ந்த நெஞ்சு நிறைந்த அப்படிங்கிறோம்ல, அந்த இது அமைய மாட்டேங்குது, அமைதியாக மாட்டேங்குது. அதனால் பெருமானே நீ இன்னும் பேசு, அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆதலால் அடியங்கள் குற்றமற்று நற்கதி அடைய,
மீண்டும் கூறுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதமற்று அடியேன் கதியடைய. நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பேரு பிராணத்துடைய பெருமையை பேசிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? ஏதமற்று, குற்றமற்று அடியேன் கதியடைய, நற்கதி அடைய மீண்டும் கூறுங்கள். அப்போ நற்கதி அடைவது திண்ணம் என்று இறந்துனா கெஞ்சி கேட்குறாங்க. மறுபடியும் சூதமுனியுடைய திருவடிகளை தொழுதனர். அவருடைய திருவடிகளை மீண்டும் தொழுது ரொம்ப இறங்கி கேட்குறாங்க. மீண்டும் கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம பேரூர் பணத்தை மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க நம்முடைய குற்றங்கள் நீங்கி நிச்சயமாக நற்கதி அடைவோம் என்று ஆசிரியர் கூறுகிறார். தம்மால் விரும்பப்படுற பெண்டிரை புணருகின்ற காமுகர்களுக்கு ஆசை மேலும் மேலும் உண்டாகுது. அது மாதிரி பேரூர் இறைவனுடைய வரலாற்றை கேட்டவங்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு ஆசை தோன்றும். அதனால் அடியங்களை என்ன செய்யணும்? நாங்கள் குற்றமற்று நற்கதி அடையிறதுக்காக நீங்கள் மீண்டும் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சூதமுனிவர்கிட்ட அவருடைய திருவடிகளை தொழுது இறங்கி கேட்கிறார்கள் இந்த முனிவர்கள். அடுத்த பாடல் 206. முனிவர் தம் உடப்பறிவினை நோக்கி முகம் மலர்ந்து அருள் சூதமா முனிவன் இனிது கூறுவன். கைலை வீற்றிருந்த எம்பிரான் சைலாதியை தெளித்தான். புனித நந்தி வேல் குமரனுக்கு உரைப்ப புலவு வேலவன் நாரதற்கு அளித்தான். துணிவில் அன்னதை வியாதமாமுனிவன் சுரந்த பேரருளால் எனக்கு அளித்தான் அப்படிங்கிறார். இப்போ இதை இவர் சூதமாமுனியுடைய கருத்தாக கூறுகிறார் இந்த பாடலை. அதாவது முனிவருடைய உள்ள கருத்தை அறிந்து முகம் வளர்ந்து இந்த சூதமாமுனியர் இனிமையாக எடுத்து சொல்கிறாரு. கையில வீட்டிருந்த இறைவன் நந்தியம்பெருமானுக்கு சொன்னார். நந்தியம்பெருமான் வேர்க்குமரனுக்கு கூறுகிறாரு. அந்த வேலவன் நாரத முனிவருக்கு கூறுகிறார். நாரதன் அதை வியாச முனிவருக்கு சொல்கிறாரு. வியாசர் பெருங்கருணை கொண்டு எமக்கு கூறினார் அப்படின்னு சொல்லி சூதமுனிவர் சொல்கிறாராம். இது எளிய பாடல் தான். முனிவரது முளப்புரை நோக்கி முகம் மலர்ந்து அருள் சூதமாமுனிவர் என்ன சொல்கிறார்? இனிது கூறுவன். கையில வீட்டிருந்த எம்பிரான் சைலாதியை தெளித்தான். புனித நந்தி வேல்குமரனுக்கு உரைப்ப புலவு வேலவன் நாரதற்கு அளித்தான். துணிவில் அன்னதை வியாதமாமுனிவன் சுரந்த பேரலால் எனக்கு அளித்தான் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் யார் மூலமாக இது சைலாதினா நந்தியம்பெருமான்னு சொல்லி அர்த்தம். சைலாதியை தெளித்தான் அப்படின்னு சொல்கிறார்ல, பெருமான் தெளித்ததை சொல்கிறார். தெளித்தானா அருளினார் அப்படின்னு அர்த்தம். இது பாடல் எளிமையான பாடல் தான். அடுத்து 207. தெள்ள இன்னமுதாகிய மேலை சிதம்பரேசர் தம் மான்மியம் இதனை கள்ள ஐம்பொறி கடந்தவர்க்கு அன்றி கரிசு உளார்க்கு ஒரு பொருள் முதல் கருதி வில்லின் விண்டவரோடு கேட்டவரும் வெய்ய தீக்குழி இரவியின் வழக்கம் உள்ள காலமும் அழுந்தி மிக்கு இன்னல் உழப்பர் தீயருக்கு உரைப்பது தகாதால் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தெளிந்த இனிதம் அமுதம் போன்ற அந்த மேலை சிதம்பரமாகிய பேருடைய புராணத்தை தெள்ள இன்னமுதாகிய மேலை சிதம்பரேச தம் மான்மியம் இதனை இதான் முதல் வரி. ஐம்பொறியை வென்றவருக்கு மட்டும் கூற வேண்டுமா, கள்ள ஐம்பொறி கடந்தவருக்கு அன்றி வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எப்படின்னா, ஐம்புலடக்கம் இல்லாதவருக்கும் பொருள் முதலிய பயன் கருதியும் கூறக்கூடாது. கரிசு உளாருக்கு உருபொருள் முதல் கருதி வில்லின் விண்டவரோடு கேட்டவரும் வெய்ய, அந்த மாதிரி சொன்னால் அந்த கூறியவரும் கேட்டவரும் கொடிய நரகத்தில் சிவசிவா சூரியன் உள்ள காலம் வரை அழுந்தி துன்புறுவர். ஆதலால் தீயவருக்கு இப்புராணத்தை கூறக்கூடாதுன்னு சொல்கிறார். எவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பாருங்கள். கள்ள ஐம்பொறி கடந்தவருக்கு அன்றி, அதாவது ஐம்புலன்களில் அந்த ஐம்பொறி வென்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். கரிசு உளாருக்கு உருபொருள் முதல் கருதி, அதாவது பொருள் வரும், அதாவது ஏதாவது பணம் கொடுப்பாங்க, நம்ம பேசினா இதுக்கு இவ்வளோ பணம் வாங்குறோம்னா அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கோ, அந்த மாதிரி வில்லின் விண்டவரோடு கேட்டவரும், அந்த மாதிரி உருள் பொருள் கருதி வில்லின் சொன்னவங்களுக்கும் அதை விண்டவரோடு கேட்டவங்களுக்கும் எப்படி இருக்கும்னா, வெய்ய தீக்குடி இரவியின் வழக்கம் உள்ள காலமும் என்று வரை சூரியன் உள்ளதோ அன்று வரை அவங்க அந்த கொடிய நரகத்தில் அழுந்தி உள்ள காலமும் அழுந்தி மிக்கு இன்னல் உழப்பர் அப்படின்னு சொல்கிறார். அதிக துன்பத்தை அனுபவிப்பாங்க. அதனால் தீயவர்களுக்கு இப்புராணத்தை கூறக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் நீவீர் 208. நீவீர் ஒள் அறிவு எனும் மதம் வீரி நீடு முன்வினை நிகழங்கள் பரிய ஓவில் வன்மல வெளில் முதல் முறுக்கி உடற்று மாயையும் கர்மமும் என்னும் தாவில் பாகுடு தோட்டிகை விளக்கி தயங்கு பேர் அருள் காட்டினே அடுத்தீர் மூவில் இக்கதைக்கவளம் வாய்மழுத்தல் முறையாம் என சொல்லத் தொடங்கின நாள் அப்படிங்கிறார். இப்போ எப்படி அவர் சொல்ல தொடங்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு.
இது இந்த ஒள் அறிவெனும் மதம் அப்படிங்கிறதுல அந்த வரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, சிறந்த அறிவு என்னும் மதம். அதான் ஒள் அறிவு. ஒள்ளுனா சிறந்த, அறிவெனும் மதம்னா அதுதான். நீடு முன்வினை நிகழம்னா முன்வினையாகி அந்த மூல கன்மம், அந்த சங்கிலி. அந்த முன்வினை நிகழம்னா அந்த பழைய எதனால் வந்து நம்மளுடைய பிறவி வந்தது, எதுக்கு வினை, முதல் விதை எப்போ வந்தது, அந்த முன்வினை, அந்த மூல கன்மத்துடைய சங்கிலி அப்படின்னு அர்த்தம். பரியன்னா அது அறுக்க, அந்த அர்த்தத்தில் பரிய அறுக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓவில்னா நீங்குதல். நீங்குதல், ஓவில்னா நீங்குதல் இல்லாத. வன்மலம்னா ஆணவ மலம். ஆணவ மலம் தான் எப்பயுமே வலிமையானது, அதனால் வன்மலம்னு சொல்கிறார். அதை வெளில்னா கட்டுத்தறி. தோட்டினா அங்குசம், விளக்கினா நீக்கி. மூவியல் என்றால் மூப்பில்லாத. கவளம்னா யானை வாயில் வைத்த உணவு. அப்படி எப்படியோ அதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா ஹெவியாக இருக்கிறனால எல்லாத்துக்கும் பொருள் தனியாக சொல்கிறார் அவர். அதாவது நீவிர் ஒள்ளறிவின மதம் வீறி நீடு முன்மினை நிகழங்கள் பரிய. அந்த நைமிசாரன் வனத்தில் இருக்கிற முனிவர் என்ன செய்கிறாங்க, யானையாக சூத முனிவரை சொல்கிறாங்க. இந்த வந்து இப்போ சொல்கிறது யாருன்னா, அந்த யானையை சொல்கிறது வந்து சூத முனிவரை தான் அவங்க யானையாக சித்தரித்து கூறுகிறார்கள். எப்படின்னா, இந்த யானையாகிய நீங்கள் தெளிந்த ஞானம் அப்படிங்கிற மதம், யானைக்கு மதம் இருக்கு இல்லையா, அந்த மதம் வந்து தெளிந்த ஞானம் அப்படிங்கிற மதத்தை கொண்ட யானை போன்ற சூதமுனிவரே, இந்த மூலக்கர்மம் என்னும் சங்கிலியை அறுத்து, அந்த யானை வந்து தான் கட்டிய சங்கிலியை அறுக்கிற மாதிரி இந்த மூலக்கர்மத்தையே நீங்கள் அறுக்கணும். அறுத்து நீங்காத ஆணவ மலம் என்றும் கட்டுத்தறியை அடியோடு அழித்து, அந்த வன்மையான அந்த ஆணவ மலத்தை கட்டுத்தறி, அதை கட்டுற இது, அது கட்டிய சங்கிலி கட்டுற இது எது, தறி எது, அந்த ஆணவ மலம், அதை அடியோடு அழித்து மாயை கண்மம் என்னும் பாகர்களின் அங்குசத்தை நீக்கி. எப்பவுமே 2 பாகர்கள் இருப்பாங்க, அவங்க கையில் 2 இது வச்சுருப்பாங்க, குச்சி மாதிரி. அது ஒன்று வந்து அங்குசம் சொல்லுவோம், அதை யானையை அடக்கிறதுக்காக. அதை வந்து மாயை கண்மம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. இந்த விலங்குகின்ற நைமிசாரணிய காட்டை அடைந்தீர்கள். அதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த மூப்பில்லாத இந்த பேருப்பான, அதாவது என்றுமே பழமையாகாத, அந்த முதிராத அப்படின்னு சொல்லி அர்த்தம். முதிராதனா முதிர்ந்தன்னு அர்த்தம் இல்லை, அதற்கு வந்து மூப்புன்னா தவழ்ந்து இப்போ அது போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வயசான ஒரு இது வந்து கிடையாது. எப்போவுமே அதுக்கு மூப்பே கிடையாது. மூவா முதல்வனைன்னு சொல்லி பெருமானை சொல்கிற மாதிரி பேரு பிராணத்துக்கும் அப்படி சொல்கிறாரு, நான் சொல்லுகிறார். அந்த கவளத்தை நீ உண்ண போகிறீங்க, அந்த பேரூர் பிராணத்தை நீங்கள் இப்போ உண்ண போகிறீங்கன்னா அதை சொல்லுங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதை உணவு மாதிரி கவளமாக யானையினுடைய வாயில், கவளம்னா ஒரு கவளம் உருட்டி யானை வாயில் வைப்பாங்க, அது மாதிரி அந்த கவளத்தை நீங்கள் உண்ண முற்படுறீங்க, அதை கொள்ளுங்கள். இப்போ அதை வந்து அந்த மாதிரி இந்த கவளம் மாதிரி நீங்கள் நான் சொல்கிற பேரூர் பிராணத்தை உருட்டி உங்களுக்கு வாயில் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்கிறார். யானை வாயில் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் கொள்ளுங்கள், அதை கொள்ளுங்கள் என சொல்லத் தொடங்கினார் அப்படின்னு சொல்ல தொடங்குறாருன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. எப்படின்னா, நைமிசாரணத்து வனத்து முனிவர்களை யானையாக சொல்கிறாரு சூதமுனிவர். எப்படின்னா, நீங்கள் யானையாக நீங்கள் இருக்கிற வந்து தெளிந்த ஞானம் என்னும் மதத்தை வச்சுக்கிட்டு மூலக்கண்மம் அப்படிங்கிற சங்கிலியை அறுத்துட்டு நீங்காத ஆணவமலங்கிற கட்டுத்தறியை அடியோடு அழிச்சிட்டு மாய கண்மங்கிற பாகர்களுடைய அங்குசத்தையும் நீக்கி, அப்போ பாகர்களே இல்லாமல் தான் எல்லாத்தையும் நீக்கிட்டு நீங்கள் வந்து அந்த யானை வந்து நைமிசாரணிய காட்டுக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் நீக்கிட்டு, எதாவது நீக்குது, ஞானத்தால் மூலகன்மத்தையும் நீக்கி ஆணவ மலத்தை நீக்கி மாய கண்மங்கிற பாகர்களையும் விட்டு நீங்கி நீங்கள் இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த மூப்பில்லாத இந்த பேரூர் பாலத்தை நான் உங்களுக்கு வந்து ஊட்ட உட்படுறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல தொடங்குகிறார் இந்த பாடல். அடுத்த பாடல் 209. ஆயக்காலையில் அருந்தவ முனிவர் அடிகள் நந்திப்பால் அரித்தலை சுடர்வேல் மேயபாணியன் பெற்றதும் அதனை வீணை மாமுனிக்கு அடித்ததும் விளங்க ஏயுமாறு முன் அருளுக என்ன விலங்கு இருந்து உயர் வாழ்க்கை வல்வினைக்கு சேனாகிய வியாதனை தொழுது தெரிக்கலுற்றனன் சூத மாமுனிவன். அந்த முனிவரடிகள் அருள்க அப்படின்னு சொல்கிறது தான் தெரிக்கலுற்றார் அப்படிங்கிறாங்க. தெரிக்கல் உற்றனன் சூதமாமுனினா அப்படின்னா விளக்கமாக எடுத்து கூறினார் அப்படிங்கிற அர்த்தம் இந்த பாட்டுக்கும். அதாவது நந்தி எடுத்து முருகப்பெருமான் கேட்டார்னு சொன்னார்ல மொதல் பாடலில், அதை அந்த மாதிரி முருகப்பெருமான் கேட்டதையும் அவர்கிட்டருந்து நாரத முனிவர் கேட்டதையும் அந்த காலத்தில் இருந்த அருந்தவ முனிவர்கள் எங்களுக்கு அருளுக அப்படின்னு கேட்டதுனால அந்த வினை நீங்கிய வியாசன் யார், இவருடைய குரு சூதமுனிவருடைய குரு யார், வியாசர். வினை நீங்கிய வியாசனை தொழுது சூதாமுனிவர் விளக்கமாக எடுத்து கூறினார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவன் தான் இந்த புராண வரலாறை கூறப்போகிறார். எப்படி அருந்தவ முனிவர் வந்து அடிகள் வந்து அருந்தவ முனிவர் அடிகள் வந்து நந்திப்பால் அரித்தலை சொன்னதை
அந்த சுடர்வேல் முனிவர் வந்து யார், முருகப்பெருமான் வந்து நாரதட்ட சொன்னதையும், அந்த வீணை மாமுனி யாருக்கு கொடுத்தாரு, அந்த காலத்து அருந்த முனிவர்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதை இந்த மாதிரி சொன்னீங்க வினை நீங்கிய வியாசரை தொழுது சூதுமாமுனிவர் விளக்கமாக எடுத்து கூற ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாடலோட நைமிச படலம் முற்றியது. ஆக திருவிருத்தம் 209 விருத்தத்தோட இந்த படலம் முடிகிறது. அடுத்து வந்து புராண வரலாற்று படலம் நாளை பார்க்கலாம். நம்ம பேரூர் புராணம் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நைமிச படலம் இதோடு முடிந்தது. இப்பொழுது புராண வரலாற்று படலம் ஆரம்பிக்கிறது. இதை வந்து சூதமுனிவர் கூறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, கைலை மலையில் உமையம்மையோடு சிவபெருமான் இருந்தார். அவரிடம் திருநந்தி தேவர் 11 புராணங்களையும் கேட்டு வந்தார். ஒரு நாள் இறைவனிடம், தாங்கள் எழுந்தருளி உள்ள தலங்களில் திரு கைலைக்கு ஒப்பான தலம் எது அப்படின்னு கேட்குறாரு திருநந்தி தேவர். இறைவன் வந்து வடகைலை, நடுக்கைலை, தென்கைலை என்னும் 3 ஒத்த சிறப்புடையன. அது தூய் நன்னீரை உடைய கடல் அருகே வடகைலை உள்ளது. நாம் தங்கியிருக்கிறது நடுக்கைலை. இவற்றை தேவர் முனிவர்கள் அடைவார்கள், பிறர் அடைய அரியது. பேரூர் என்னும் தென்கைலை அனைவராலும் அடைதற்கு எளியது, இம்மை மறுமை பயன் அடையத்தக்கது என எடுத்துரைத்தார். எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள். வடகைலை வந்து அவர் நடுக்கைலை, தென்கைலை 3 ஒத்த சிறப்பு தான். நன்னீருடைய கடல் வந்து வடகைலையில் உள்ளது. அங்கே தான் பெருமான் தங்கியிருக்கார். நாம் தங்கியிருக்கு நடுக்கைலையில். நடுக்கையில் வந்து தேவர்கள் முனிவர்கள் தான் அடைவாங்க. அது அடைவதற்கு ரொம்ப அரியது. ஆனால் பேரூர் என்னும் தென்கையிலே அனைவராலும் அடைதற்கு எளியது, இம்மை மறுமை பயன் அடையத்தக்கது என எடுத்துரைத்தார். நந்தியபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கும், அவர் நாரத முனிக்கும், அவர் வியாச முனிக்கும், அவர் எனக்கும் எடுத்துரைத்தார் அப்படின்னு சொல்லி சூதமுனிவர் கூறினார் அப்படிங்கிறாரு. இதுதான் புராண வரலாற்று படலத்துடைய ஆரம்பம். இப்போ பாடலை பார்க்கலாம். 210. திங்கட் கொழுந்து தவள் முடியில் சினவாள் அறவும் திரை கொழிக்கும் கங்கை புழலும் அணிந்து மதகரியும் அரியும் கதப்புலியும் அங்கத்து உறுத்த அடையாளத்து அவிரும் தவள நிறம் வாய்ந்து துங்கச் சிவனை அவன் உருவாய் சுமக்கும் பெருமைத்து உயர்கையிலை. இதுதான் பாடல். என்னென்னா, கைலை சிவபெருமானைப் போலவே உச்சியில் பிறைச்சந்திரன் தவழ்கிறது. பாம்பு, கங்கை ஆகியவற்றை முடியில் அணிந்திருக்கிறது. யானை, சிங்கம், புலி ஆகியவற்றை உறுப்புகளை தன்பால் கொண்டு இறைவனைப் போலவே விளங்கிட்டான். இது கைலை. நீரணிந்த இறைவனைப் போல வெண்மையாக இருந்த கைலை சிவனைப் போலவே உருவம் கொண்டு சிவபெருமான் வீட்டிற்கு அவனை சுமக்கும் பெருமையும் உடையதாக இருந்தது. அதாவது அந்த மலையே, கைலை மலையே பெருமான் மாதிரி இருந்ததான். எப்படி சொல்றா பாருங்க. திங்கட்கொழுந்து தவள் முடியில் சின வாழ் அரவு திரை கொளிக்கும் கங்கை புனல் அணிந்து மதகரியும் அரியும் கதப்புலியும் அங்கத்து உறுத்த அடையாளத்து. இதெல்லாம் என்னது? இறைவனுடைய அடையாளம், பெருமானுடைய அடையாளம். இதெல்லாம் பிறை சிந்தனை சலையில் முடி சூடியிருப்பார். அரவு அவரை சுற்றி இருக்கும். கங்கையை தலையில் செஞ்சிருக்காரு. அந்த மதக்கரியை உறுத்தி போர்த்தினார். அரியும் அந்த புலின்னா புலியுடைய இதையெல்லாம் அங்கத்தில் வச்சு அதெல்லாம் அடையாளமாக வச்சுக்கிறாருல. அந்த தாருகவனத்தில் ரிஷிகள் ஏவியதை அணிந்திருக்கிறாரு. இந்த அடையாளத்தோடு அந்த அவிரும் தவள நிறம் வாய்ந்து, இது மட்டும் இல்லை, அந்த மலையே அப்படி இருக்குது சிவனாட்டமாக. ஆனால் அதோட துங்கச்சிவனை அவன் உருவாய் சுமக்கும் பெருமைத்து உயர்கையிலை. அந்த சிவனையே வந்து அந்த சிவனை போல உருவம் கொண்டு சிவபெருமான் வீற்றிருக்க அவனையும் சுமக்கும் பெருமையும் உடையதாக இருக்குது. அதுவும் சிவன் மாதிரியே இருக்குது. சிவபெருமானையும் அவருடைய வீட்டிற்கு அவரை சுமக்கும் பெருமையும் உடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். முதல் பாடல் நல்லா இருக்குது இந்த பாட்டு. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, திங்கட் கொழுந்து தவள் முடியில். திங்கட் கொழுந்தா பிறைச்சந்திரனா தெரியும். சினவாள்னா அரவு, அரவுனா சினமும் அந்த ஒளியும் பொருந்திய பாம்பு. கரியும் அரியும் கதப்புலியும் போட்டுட்டு அது வந்து அங்கத்து உறுத்து அடையாளம். அதாவது கையில மயில யானையை உரி பொறுத்தது. சிங்கம், புலி அதனுடைய உறுப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்றாங்க. இறைவனத்தில் அவருடைய தோல்வியை தான், தோல் தான் போர்வை அமைஞ்சிருக்காரு. பொன்னார் மேனினே புலித்தோலை அரை கசைத்துன்னு சொல்கிறார்ல சுந்தர பெருமான். அது மாதிரி அதெல்லாம் தோள்கள்லாம் அவருக்கு போர்மையாக. யானையை போர்த்தாய் ஆங்கோர் ஆணையின் ஈருரி தோல் அப்படின்னு சொல்லி இதில் வருது, தேவாட்டில் வருது. அது மாதிரி இந்த புலி சிங்கத்துடைய உறுப்புகளெல்லாம் அதாவது தோளாக போர்வையாக அமைந்திருக்கிறாரு. துங்கச்சிவன் சொல்கிறாரு கடைசியில். துங்கச்சிவனை அவன் ரூபாய் சுமக்கும் அப்படின்னா மேன்மை பொருந்திய இறைவன். துங்கச்சிவன்னா தூங்க இல்லை, துங்கச்சிவன்
மேன்மை பொருந்திய இறைவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடல். அதாவது சிவனையே சுமக்கும் சிவன் போன்ற கைலை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 211. பொற்கோட்டு இமயக்கட் பயந்து புனல் வார்த்து அமலருக்கு அளித்ததுவும் அற்காது அழிய புறமூன்றும் அவிற்பொற்குவட்டு மேறுவரை சொற்கார்முகமாய் இருந்ததும் சுரர் மாமுனிவர் தொழுது ஏத்தி நற்காமியங்கள் பெற கைலை நவிரம் இடமானமை கண்டே. இதில் பொற்கோட்டு இமயம்னா பொன்னிறமான செயல்களுடைய இமயமலையை சொல்கிறாரு. அந்த பொற்கோட்டு இமயத்து அக்காது அப்படின்னா தயங்காமல் புனல் பயந்து புனல் வார்த்து அமலருக்கு அளித்ததும் அக்காது அடியேன்னு சொல்கிறார்ல. அற்காதுன்னா தயங்காமல் எதை அழித்தார், புறம் மூன்றும் அழித்தார்ல, அதை சொல்கிறாங்க. அற்காதுன்னா தயங்காது. கார்முகம்னா வில்லு. பொற்குவட்டு மேறு வரை சொற்கார் முகமாய், அதை கார் முகமாய்னா வில்லை வச்சு. நற்காமியம்னா நல்ல செயல்கள். நவிரம்னா மலை. நற்காமியங்கள் பெற கைலை நவிரம் அப்படின்னு சொல்கிறாங்களா. கைலை மலையை தான் நவிரம்ங்கிற ஒரு புது சொல். நம்மளே இந்த சொல் வரைக்கும் கேட்டதில்லை. நவிரம்னா மலை என்று ஒரு பொருள் உண்டு. அப்போ இமயமலை உமாதேவியை மகளாக பெற்று இறைவனுக்கு மனைவியாக நீர் வார்த்து கொடுத்தது, தாரை வார்த்து கொடுக்கறது தான். அது என்ன சொல்கிறாங்க, பொற்கோட்டு இவைய பயந்துன்னா பயந்துக்கிட்டு இல்லை, பெற்று. பயந்ததுன்னா அது பயனாக கிடைத்தது, பெற்றது அப்படின்னு அர்த்தம். மகளாக பெற்று புனல் வார்த்து, அதாவது தாரை வார்த்து கொடுப்பாங்கள்ல பெண்ணை, அந்த மாதிரி புனல் வார்த்து இறைவனுக்கு மனைவியாக கொடுத்ததான். அமலருக்கு அளித்ததுவும். அற்காதுன்னா என்ன சொன்னேன் அப்போ, தயங்காமல் அப்படின்னு. அழிய புறமூன்றும் அவிற்பொற்குவட்டு மேறுவரை. இறைவன் திரிபுரத்தை எரித்த போது இமயமலையின் ஒரு பகுதியாக அந்த மேருமலையவே வில்லாக அமைந்தது அவருக்கு. அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. புறமூன்றும் அவிற்பொற்குவட்டு மேறுவரை சொற்கார்முகமாய் இருந்ததும் சுரமாமுனிவர் தொழுது ஏத்தி. தேவர்கள் முனிவர்கள் என்ன செய்கிறாங்க, தொழுது வணங்கி அந்த மலையிடத்து நற்செயல்கள் பலவற்றை புரிந்தனர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நற்காமியங்கள் பொற்கையிலை நவிரம் இடமானவை கண்டே. அந்த தான் இந்த பாடலில் கூறுகிறார்கள். இமயமலையை உமாதேவி மகளாக பெற்று இறைவனுக்கு இமவான் மகள்னு சொல்கிறாங்களே. அப்போ இறைவனுக்கு மனைவியாக கொடுத்தது. இறைவன் திரிபுரம் எரித்த போது இமயமலை ஒரு பகுதி தான் மேருமலை, அதாவது மலையுடைய அந்த மலையுடைய சிறப்பை சொல்லுகிறாரு. கைலை மலைன்னு சொல்கிறோமே, அதை உமாதேவியை மகளாக பெற்று கொடுத்துருக்கு. திரிபுரம் எரிக்கும் போது ஒரு பகுதி மேருமலை வில்லா அமையுது. அப்புறம் தேவர்களும் முனிவர்களும் நிறைய தொழுது வணங்கி இந்த மலையில் நிறைய நற்செயல்கள் பலவற்றை செய்தார்கள் என்று கூறுகிறார். அடுத்த பாடல் 212. திரையும் தரங்கக்கடல் ஏழும் தேங்கி உயரும் கடைநாளின் விரைய அண்ட முகட்டளவும் வீரி வளரும் கைலாய வரையை உளத்தின் மதித்து இறைஞ்சும் வரத்தால் அன்றே வாமனனார் புறையில் நெடிய உருவாகி புவனம் அளந்து தருக்கியதே. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இது நல்ல கொஞ்சம் பெரிய நல்ல பாடல், சிறப்பான பாடலாக இருக்குது. அதாவது ஊழிக்காலத்தில் இறுதி நாளில் இந்த கடல் ஏழும் பொங்கி எழுந்து ஆகாயம் வரை அலை வீசுமா. ஊழிக்காலம்னா ஊழிக்காலம் முடியும் பொழுது சங்காரம் காலத்தில், ஒடுக்க காலத்தில் கடல் ஏழும் பொங்கி ஆகாயம் வரை அலை வீசுமா. அந்த ஆகாயத்தை முட்டும் அளவு உயர்ந்திருப்பது கைலை மலை உயர்ந்திருக்கிறது. அந்த மலையை உள்ளத்தில் அமைத்து வழிபட்டார் யார், திருமால். அந்த பெருமையினால் அவருக்கு வாமன அவதாரத்தில் உயர்ந்த உருவம் கொண்டு உலகத்தை அளந்து, அதனால் என்ன ஆச்சு, அவருக்கு செருக்கு ஆகிவிட்டார். நாம் உலகத்தை அளந்து விட்டோங்கிறது அந்த செருக்கு வாமன அவதாரத்தில் திருமாலுக்கு வந்தது. அந்த ஊழி என்ன சொல்கிறாங்கன்னா, பனி ஊழி, வெள்ளை ஊழி, நெருப்பு ஊழி அப்படின்னு பாகுபாடு சொல்கிறாங்க. வெள்ளை ஊழின்னா தான் அந்த விக்கு இடும்போது உலகம் நீர்ப்பெருக்காக இருக்கும். இதை நிலநூல் படிக்கிறவங்க எல்லாம் உடன்படுறாங்க. அதாவது பனி ஊழி வேற, வெள்ளை ஊழிங்கிறது வெள்ளத்தால் பனியால் ஃபுல்லாக மூடுறது. இந்த வெள்ளை ஊழிங்கிறது நீரால் பெருக்கி அமையிறது. இப்போ திரையும் தரங்க கடல் ஏழும் தேங்கி அப்படின்னு சொல்கிறாரு. திரையும் தரங்கள்லாம் என்ன, மடிந்து மடிந்து அடித்து செல்லும் அலை வரும், அப்படியே மடிந்து திருப்பி போகும், திருப்பி வரும், அப்படி மடிந்து மடங்கி மடங்கி அலை அடிக்கிறது தான் அவங்க திரையும் தரங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. திரைனா திரைத்தல் அப்படிங்கிறத இப்படி என்ன சொல்கிறது, தயிர் திறவுத்துறன்னு சொல்லுவாங்க. திரைக்கிறதுனா அந்த இப்படி திரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி மடித்து அலையாக வர்றது, அதான் வினையாக பெற்றது. மாணிக்க வாசகர் சொல்கிறார்ல, தேனிப்பார்னா மகிழ்வார் அப்படிங்கிறது அர்த்தம் வினையாகுது. அந்த அர்த்தத்தில் இதை திரை என்றால் பெயர் திரைத்தல் என வினையாக சொல்கிறாங்க. மடித்து வர அலையத்தான் அப்படி சொல்கிறாரு. இப்போ
கடைநாள் சொல்கிறார்ல, தங்க கடல் ஏழும் தேங்கி உயரும் கடைநாள். கடைநாள்னா என்னது? அந்த ஊழியுடைய கடைசி நாள். அப்போ விரைய அண்ட முகட்டளவும் வீரி வளரும். விரைய அண்டம்னா தெரியும், அது முகட்டளவுனா அந்த மானத்தளவு. வீரி வளரும் கைலாய. அந்த வீறுனா என்ன? வீறுனா பிறவற்றுக்கு இல்லாமல் தனக்கே உரிய பெருமிதம். அது வீறு கொண்டு எழுந்தார் அப்படின்னா ரொம்ப அது பெருமையோடு எந்திரிக்கிறது. அந்த மாதிரி அந்த அலைகள் வந்து எப்போ கடைநாளில் எப்படி ஏறுதான்? கைலாயம் உயரத்துக்கு வீசுதான் அந்த அலை. பிறவற்றுக்கு இல்லாமல் தனக்கே, மற்றவங்களாம் யாருக்குமே இந்த பெருமை இல்லை, எனக்கு தான் அந்த பெருமை இருக்குதுன்னு அந்த அலைகள் நினைக்கிறதாம். அது வச்சுட்டு வளரும் கைலாயம் சொல்கிறார்ல, வீரி வளரும் கைலாயம். வளரும் கைலாயம் என்ன? கைலாயம் வந்து உயர்ந்து கொண்டே போகிறது. கைலை மலை வந்து ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலை அப்படின்னு சொல்லி சுந்தர தேவாரத்தில் இருக்குது. ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலை. அப்படின்னா அந்த மலர்ச்சி மையமே பொறுப்பில் வந்து அது உயர்ந்து கொண்டே போகிறது என்பது தொல்காப்பியத்திலையும் இந்த மாதிரி கூறியிருக்கிறார்கள். குமரகுருவரும் புரை உயர் வாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து கைலாயம் வந்து வளர்ந்து கொண்டே போகிறதுன்னு சொல்கிறாங்க. அதான் இந்த பாட்டோடைய பொருள். என்னென்னா, கடல் ஏழும் பொங்கி ஆகாயம் வரைக்கும் வீசுது. அந்த ஆகாயத்தை முற்றளவுக்கு இந்த கைலை மலை இருக்குது. அப்போ அந்த மலையை உள்ளத்தில் அமைச்சு வழிபட்ட பெருமையினால் திருமாலுக்கும் வாமனாவதாரத்தில் அவ்வளோ உயர்ந்த உருவம் கிடைக்குது. கடல் எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரி வாமனாவதாரத்தில் திருமாலும் உயர்ந்த உருவம் கொண்டு இந்த உலகத்தை அளக்கிறாரு. ஆனால் அதனால் அவருக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப செருக்காகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ பேரூர் புராணத்தில் புராண வரலாற்று படலம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் 213வது பாடல். பரப்பை கொடியோர் இருவோரும் பகைப்ப கடைநாள் வெள்ளத்தின் இறப்ப கடலம் பிழம்பாய் எழுந்து வளர்தன் முதல்வன் போல் சிறப்ப கடைநாள் வருந்தோறும் தென்னீர் பரப்பின் மிசைத்தோற்றும் நரப்பைன் தருசூழ் கைலை வரை நலக்கும் பெருமை நவில்வாரார். இது என்ன சொல்கிறார்னா, பறப்பைனா பறவை, பறப்பை கொடியோர்னா பறவை கொடியோர்கள். இருவோரும் 2 பேரும் யார்? கருடக்கொடி திருமால், அன்னக்கொடி பிரம்மன். இவங்க 2 பேரும் பறப்பை கொடியோர் இருவோரும் பகைப்பை கடனால் வெள்ளத்தின். பகைப்பன்னா அதாவது கடைநாள் வெள்ளம்னா என்ன சொல்கிறது? அந்த திருமால் பிரம்மனும் யார் பெரியவங்க அப்படின்னு மாறுபட்டப்போ இறைவன் என்ன செய்கிறாரு? நெருப்பு பிளம்பாகி அண்ணாமலையை நெருங்க முடியாத மலையாக உயர்ந்து நிற்கிறார். அந்த கடைநாள் பகைப்ப கடைநாள் வெள்ளத்தின் இறப்ப கடலும் பிளம்பாகி எழுந்து வளர்தன் முதல்வன் போல். எப்படி நெருப்பு பிளம்பாக வளர்ந்து நிற்கின்ற முதல்வனைப் போல அந்த சிறப்ப கடைநாள் வருந்துரும். அந்த கைலை மலை என்ன செய்யுது? ஊழி காலத்தில் தென்னீர் பரப்பின் மிசை தோற்றும். அதை வெள்ளப்பெருக்கில் மிதந்து உயர்ந்து நின்றதாம். பரப்பின் மிகை தோற்றும் நரப்பையின் தரு சூழ் கைலை வரை நலக்கும் பெருமை நவில்வார் ஆர். அந்த மாதிரி ஊழி காலத்தில் வெள்ளப்பெருக்கில் மிதந்து அந்த கைலை மலை வந்து ரொம்ப உயர்ந்து இருக்கிறது. அந்த பெருமையை சொல்கிறதுக்கு யாரால் முடியும்? அதன் பெருமையை கூறுவார் ஆர், ஒருவரும் இல்லை என்று அந்த பாடலுடைய பொருள். ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அதாவது பறப்பை கொடினா பறவையை கொடியாக கொண்ட 2 பேரும் பகைத்து கொண்டு ஒருத்தர் நான் பார்க்குறேன் நீ பார்க்குறேன் பகைத்து கொண்டு அந்த கடைநாள் வெள்ளத்தில் அந்த இறப்பக்கடலம் அந்த அனலாக பிழம்பாகி எழுந்து வளர்தல் முதல்வன் போல அந்த சிறப்பு கடைநாள், அதாவது கடைநாள் ஊழி முடிந்த நாளில் அந்த வருந்தோறும் அந்த தென்னீர் பரப்பில் அந்த தண்ணீரால் மூழ்கி உலகம் மிதந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊழிக்காலத்தில் கைலை மலையும் என்ன செய்யுது? வெள்ளப்பெருக்கில் மிதந்து உயர்ந்து நிற்கிதான். அப்பையும் அது வந்து தாழாமல் உயர்ந்து நிற்கிறது. அந்த தருசூல் கைலை வரை அந்த நலக்கும் அதை பற்றிய நலத்தை அதன் பெருமையை நவில்வார் யார், சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. 214வது பாடல். குயிலை பழித்த தீங்கிழவி குமரி இடத்தின் வீற்றிருப்ப எயிலை பொடித்த நகைப்படையாருக்கு என்றும் இடமாயிருப்பது இந்த கைலை பொறுப்பு என்ற அவனேயாம் கந்தற்கு என்றும் கிழமையுற சைலத்திரள்கள் இடமாக தலைமை படைத்தது அணையவரை. குயிலை பழித்த தீங்கிழவி குமரி யார்? குயிலை பழித்த முடியை உடையவர் உமாதேவி. இடத்தின் வீற்றிருப்ப உமாதேவி இறைவனுக்கு இடப்பக்கம் வீற்றிருக்கிறாள். எயிலை பொடித்த நகைப்படையாருக்கு, அதாவது எயில என்ன செஞ்சார்? எயில்னா 3 புறங்களை எரித்தவர், அதை பொடித்தவர், கோட்டைகளை பொடித்த நகைப்படையாருக்கு, நகைப்பையே தன் படையாக கொண்டவர், அதாவது திரிபுரத்தை சிரித்தே அழைத்தவன் தானே இறைவன். அதைத்தான் அப்படி சொல்கிறாரு. எப்படி? எயிலை பொடித்த நகைப்படை, அந்த நகை சிரிப்பையே ஒரு படையாக கொண்டிருக்கிற என்றும் இடமாயிருப்பது இந்த கைலை பொறுப்பு. அந்த மாதிரி சிரிச்சே அளித்த இறைவனுக்கு என்னைக்கு இருப்பிடமாக இருக்கிறது எது? கைலை மலை தான்.
என்ற அவனேயாம் கந்தர்க்கு என்றும் கிழமையுற. இந்த இறைவனே முருகனாக தோன்றியதால் அவனுக்கும் கைலை உரிமையாற்று. யாருக்கு? கந்தனுக்கும். கந்தன்னா முருகனுக்கு. அந்த இடமாயிருக்கும் அந்த கைலை பொறுப்பு என்ற அவனே கந்தருக்கும் என்றும் கிழமையுற. அவருக்கும் இந்த மலை என்றும் உரிமையாக இருக்குது. சைலத்திரள்கள் இடமாக தலைமை படைத்து அணையவரை. அதனால் என்ன ஆகுது? ஏனைய மலைகளும் முருகப்பெருமானுக்கு உறைவிடங்களாயின. அவனையாம் கந்தருக்கு என்றும் கிழமையுற சைலத்திரள்கள் இடமாக. சைலத்தினா மற்ற சைலத்திரள்கள்னால் மற்ற மலைகள் எல்லாமே முருகனுக்கு உறைவிடங்களாயிடுச்சு. தலைமை படைத்தது அனைவரை. அவ்வாறு ஆயினும் கையிலேயே முருகனுக்கு தலைமைத்தன்மை உடையது. இந்த மலை தான் முருகனுக்கு கந்தனுக்கு தலைமையான தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாரு. இடப்பக்கம் உமாதேவியை கொண்டிருக்கிற இறைவன் திரிபுரத்தை சிரித்து அழித்தவன் அவனுக்கு என்றும் இருப்பிடமாக இருப்பது கைலை மலையை. இறைவனே முருகன்றதுக்கு ஏற்கனவே நம்ம 5 முக சிவன் முருகனாக இருக்கும்போது அறுமுக சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் 6 முகம் உடைய சிவனே தான். அவருக்கு கைலை உரிமை உடையதாற்று. அதனால் ஏழைய மலைகள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு உறைவிடமாக இருக்குது. அவ்வாறு இருந்தாலும் கைலையே முருகனுக்கு தலைமைத்தன்மை உடையது, முதன்மை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல் 215. அலையும் புனலும் அலரும் உறும் அவரோ மெலியற் பகை துமிக்கும் சிலையும் சிலையா சிலைவிடம் கொள் தேவன் வலியன் என கருதாது உலையும் புவனம் என்னே என்று உண்ணி நகைத்த நகை எனலாம் நிலையும் கைலை வரை கிளைத்து நிமிரும் கிரணத்து ஒளியினையே. அதாவது அலையும் புனலும் அலரும் உறும், நீரில் துயில் கொள்ளும் திருமாலும், அலரும்னா தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மாவும் வலிமையற்றவராவர். எப்படி? அவரோ மெலியர் பகை துமிக்கும் சிலையும். அவங்க 2 பேருக்கும் வலிமையே இல்லை. யார்? நீரில் துயில் கொள்ள திருமாலுக்கும் தாமரையில் வீற்றிருக்கிற பிரம்மாவுக்கும் வலிமையற்றவர்கள். பகையை அழிக்கும் பொருட்டு மலையே வில்லாக கொண்டவனும் ஆரவாரத்திலும் நஞ்சை ஏற்று அடக்கியவனுமாகி இறைவனே வலியவனாவான். அதான் என்ன சொல்கிறாங்க? சிலையும் சிலையா சிலைவிடம் கொள் தேவன் வலியன் என கருதாது. அவர் தான் வலிமையானவர் அப்படின்னு சொல்லாமல் இதனை உணராமல் என்ன செய்கிறாங்க? உலகத்தில் உள்ளவர்கள் உள்ளனரே என்று சிரிப்பதை போல் இருந்தது கையிலின் வெண்ம நிறை ஒளி. உலையும் போனம் என்னே என்று உண்ணி நகைத்த நகை எழலாம் நிலையும் கைலை வரை கிளைத்து நிமிரும் கிரணத்து ஒளியினையே. அந்த கைலை மலையில் வெண்மையான நேரத்தில் ஒளி இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, அலையிற புனலையும் அந்த தாமரை மலையும் அலைந்திருக்கிற 2 பேரும் திருமாலும் பிரம்மாவும் மெலியர்கள், அதாவது வலிமையற்றவர்கள். அந்த பகை துமிக்கும் சிலையும் அந்த வில்லையும் பகையை அழிக்கின்ற அதை பொருட்டு மலையவே வில்லாக கொண்டவர். பகை துமிக்கும் சிலையும் சிலையா சிலைவிடம், அதையே மலையே வில்லாக கொண்டவனுடைய இன்னொன்று என்ன செஞ்சுருக்காரு? அது ஒரு ஒன்று வலியன் எனக்கு கருதாது. அவரை போய் சிலை விடம் கொள் தேவன், விடம்னா அந்த ஆரவாரத்தோடு வந்த நஞ்சை அடக்கியவனாகிய இறைவன், ஏற்று அடக்கியவன், ஏற்று கண்டத்தில் அடக்கியவன் அர்த்தம். அவனே வலியன், அவன் தான் வலியவனாவான் அப்படின்னு நினைக்காம இந்த உலகம் போகணும் என்னே, இந்த உலகம் ஏன் அப்படி உணராமல் அப்படி உலகத்தில் இருக்கவங்களாம் இருக்காங்களே அப்படின்னு நம்மளை பார்த்து கைலை மலை சிரிக்கிறதாம். கைலையினுடைய வெண்மை நிற ஒளியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மலையிலான சிலையது வெஞ்சலையாக திரிபுரம் 3 செய்த அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் இந்த பாட்டு வருது. அவ்வளோதான். திருமுருகாட்டு பறையிலையும் நல்வேறு சிலைப்பன்னு சொன்னால் அந்த உலையும் வருந்தும் நகைத்த நகைனா சிரித்த சிரிப்பு, கிரணத்து ஒளினா வெண்மையான ஒளி. இந்த மாதிரி சின்ன சின்ன அர்த்தம் தான் இருக்குது. மிக எளிமையான பாடல் தான். அடுத்தது 216. தூய முனிவன் விழிக்கிளைத்தாம் சுவைப்பார் கடலின் இடை முளைத்தாம் மேய இறைவன் முடி கங்கை வெள்ளத்து உடனாய் பயில்கின்றாம் ஆய எமக்கு நிகர் யார் என்று அகம் செய் மதியின் ஒளி மழுங்க பாய கிரண இருள் சீப்ப பகலும் இரவும் அவன் நிலையே. அதாவது அத்திரி முனியோட கண்ணில் தோண்டினோம், பார்க்கடலில் உதித்தோம், இறைவன் முடியல கங்கையோடு சேர்ந்து நம்ம பழகுகிறோம், அதனால் எமக்கு ஒப்புடையவர் யார் அப்படின்னு நிலவு செருக்கு கொண்டிருக்கான். எப்படி பாருங்க, தூய முனிவன் வெளிக்கிளைத்தான், அத்திரி முனி கண்ணில் தோன்றியதான் சந்திரன், பிறைச்சந்திரன். பார்க்கடலில் உதித்தோம், சுவை பார்க்கடலின் இடை முளைத்தான். மேய இறைவன் முடிக்கங்கை வெள்ளத்து உடனாய் பயில்கின்றான். இறைவனுடைய முடியில் கங்கையோடு சேர்ந்து நம்மளும் இருக்கோம், பழகுகின்றோம். அதனால் எமக்கு ஒப்புடையவர் யார் அப்படின்னு நிலவு செருக்கொண்டு தான்.
கர்வம் கொள்கிறது. ஆய எமக்கு நிகர் யார் என்று அகம்சை மதியின் ஒளி மழுங்க, அந்த ஒளி மழுங்குமாறு, அந்த நிலவோட செருக்கு தாழுமாறு. பாய கிரண இருள் சீப்ப, அந்த பறந்துபட்ட கையிலுடைய வெண்மை ஒளி இருளை போக்கி இரவு பகல் சீப்ப பகலும் இரவும் அவன் நிலையே. அதாவது அந்த கையிலுடைய வெண்மை ஒளி என்ன செய்யுது, இந்த இவருடைய நிலவோட செருக்கு கர்வம் குறையுமாறு இரவும் பகலும் இரு நேரங்களிலும், இப்போ சந்திரன் இரவில் மட்டும்தான் ஒளிரும், இது இரவு பகல் 2 நேரங்களிலும் ஒளி உடையதாக இருக்கிறது. இது அந்த கையிலுடைய வெண்மை ஒளி அப்படின்னு சொல்லி கைலையை பற்றி சொல்கிறாரு. இப்போ முதல் தூய முனிவன் வெளிக்கிழத்தாங்கிறால, அது அத்திரி முனிவர். அத்திரி முனிவர் கண்ணில் தோன்றியது அப்படிங்கிறது மரபம். அதாவது அத்திரி முனிவர் கண்ணில் தான் நிலவு தோன்றியதாக மரபுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு வேறு எது வரலாறு இருக்கான்னு பார்க்கலாம், கிடைக்குதான்னு பார்ப்போம். அகம் செய்தல்னா செருக்கு கொள்ளுதல், மழுங்குதல்னா தாழ்தல், சீப்பல்னா போக்குதல், பகலும் இரவும் நிலையே, பகலும் இரவும் அவ்விடத்தில் இல்லை என்பது பொருள். கையிலே இரவும் பகலும் வெண்மை நிறமுடையதாக இருந்து இரவில் பார்ப்போருக்கு வெண்மையுடையதாகவே தெரியுமா. இரவில் பார்த்தாலும் கையிலை ஒளிரும் வெண்மையாக. அதான் அந்த பாடல். அடுத்து 217. காமன் உடலம் பொடிப்படுத்த கனல் கண் இறைவன் திருவருளின் ஏமமுடையராய் பழகி இருப்பார் அன்றி ஏனையோர் தாம ஒழிக்கால் கைலை வரை சாரல் அடுப்பினவர் விழிக்கு நாம இருளே பகல் கூகை நல்ல விழியின் இருளே போல். இது ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே யாமன் கண் காணாதவைன்னு சொல்லி திருவருட்பயனில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த கிட்டத்தட்ட அந்த பாட்டோட கருத்து தான் இந்த பாட்டுடைய கருத்துன்னு சொல்கிறார் ஆசிரியர். இதில் கனற்கண்ணா நெருப்பு கண்ணுடைய நெற்றிக்கண், ஏமம் உடையார்னு வருது 2வது வரையில். அது பாதுகாப்பு உடையவர். ஏனையோர்னா எல்லாரும் இரவுடைய யாரும் பெறாதோ, தாம முடிக்க அடுப்பினருக்கு. அடுத்து கையிலை தாம ஒளி கால் கையிலைன்னு போட்டுக்கால 3வது வரையில் தாம ஒளி கால் கைலை வரை சாரல் அப்படின்னு சொல்கிறார். அது அந்த வெண்மையான ஒளியை வெளிப்படுத்துகின்ற கைலை. கைலை வெண்மையான ஒளியை வெளிப்படுத்தும் என்பது இந்த பேரூர் புராணத்தில் நமக்கும் இது புதிய கருத்தாக தான் கிடைத்திருக்கிறது. காமன் உடலம் பொடிப்படுத்த கனல் கண் இறைவன். நல்லா தெரியும் நம்மளுக்கு. மனுடைய உடலை நெற்றி கணல் அழைத்தவர் தான் இறைவன். அவனுடைய அருள் பெற்றவருக்கு கையில வெண்மை ஒளி உடையதாக தோன்றுமா. அதாவது ஏமமுடையராய் திருவருளின் ஏமமுடையராய் பழகி இருப்பார் அன்றே அவங்கள தவிர ஏனையோர்னா மற்றவர்களுக்கு, அருள் பெறாதவர்களுக்கு இல்லை அருள் இல்லாதவர்களுக்கு தாம ஒளிக்கால் கைலை வரை சாரல். அப்போ அந்த கைலைக்கு சென்றாலும் இருளாக தான் தோணுமா. அடுப்பினவர் விழிக்கு நாம இருளே பகல், அந்த மாதிரி இருளாகவே தோன்றும். கூகைக்கு பகலும் இருளாக தோன்றது மாதிரி அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்கிறாரு. இப்போ இறைவனுடைய அருள் இல்லாமல் நம்ம போய் கைலை மலையை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? இருட்டாக தான் தெரியுமா. அது எப்படி தெரியுதுன்னா, பகலில் கூகைக்கு நல்லா கண்ணு தெரியும். கூகைனா என்னது? ஆந்தை. அது தெரிஞ்சாலும் அதுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் இருட்டாக இருக்க மாதிரி தெரியுமா. கூகைக்கு பகலும் இருளாக தோன்றுவது போல் இந்த அருள் இல்லாதவர்களுக்கு கைலை மலை எப்படி இருக்கும்? பகல்லையும் அந்த வெண்மையான ஒளி தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இது முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இப்போ எத்தனை தடவை சொல்லிட்டாரு. போன பாட்டிலையும் கைலை மலையை பற்றி ஒளிரும் இரவிலையும் வெண்மையுடையதாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு முந்தின பாட்டிலையும் அந்த கரணத்து ஒளியை பார்த்து கைலை வெண்மையை ஒளி சிரிக்குது உலகத்தை பார்த்து. இதனா இறைவனுடைய வலிமையை தெரியாமல் இந்த உலகம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கையில் சிரிக்குதுன்னு சொன்னார். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி அந்த ஏமமுடையராக திருவருடைய இவங்க பழகியிருப்பவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கைலை வலை வெண்மையான ஒளிதாக தெரியும். மற்றவங்க கண்ணுக்கு பகலில் கூகை மாதிரி நல்ல விழி இருந்தாலும் இருட்டில் இருக்கிற மாதிரி கைலை மலையும் இருளாக தோன்றும் என்று சொல்லுகிறார். அருமையான பாட்டு. அடுத்தது திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் நாளை பார்ப்போம்.